சர்வீஸை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். அநேகர் ஜூம் ஆப்லையும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் இயேசு மரபார் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாட்டு பாடுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்ம சேர்ந்து ஆராதனை செய்வோம். உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடல், சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு இருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நினைத்தார் என்று சொல்லி இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சூழ வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சூழ வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தத்தை வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு பாடுவோமா? சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே. ஒரு நாளும் மறவாரே, எந்தன் இயேசு உண்மை உள்ளவர். எந்த தேவைகளை அறிகிறீரே சுவாமி, உங்கள் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபத்தில் வந்து உட்காரும் பொழுதே உங்கள் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனா கர்த்தர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நாம் பரிசுத்தத்தை மட்டும்தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை கண்களை மூடி என் தேவைகளை அறிகிறீர் தெய்வமே, அப்பாவின் வாசல்களை திறக்கிறீர், எனக்கு எல்லாம் நிறைவாய் கொடுக்கிற தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி பாடுவோமா? எந்த தேவைகளை அறிந்து விண் வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு உண்மை உள்ளவர், எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த
எந்தன் இயேசு உண்மை உள்ளவர். வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என்னாவு வறண்டால் ஆகாரி நடுகுரல் மாற்றினவர் என் தாகம் தீர்க்கும் வல்லவர். அன்னைக்கு ஆகாரின் தாகத்தை தீர்க்க ஒரு தூதனை அனுப்பினது போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு தூதர்களை கர்த்தரீர் கட்டளையிடும்படி செபிக்கிறோம். தேவ மகிமை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஆண்டவரை தொடர்ந்து மகிமைப்படும்படி செபிக்கிறோம். இந்த வாரத்திலே ஆண்டவரே சந்திக்க போகிற ஆண்டவரே எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே சகல துதிகன மகிமை ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒரு பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சகல ஆண்டவரே மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நம்ம தொடர்ந்து செபிக்க போகிறோம். நாம் ஒருமனப்பட்டு தேவ பிள்ளைகளாய் நம்ம ஒருமனப்பட்டு செபிப்போம். எல்லோரும் தயவு செஞ்சு என்னோடு முழங்கால் படியிடுங்கள். தேசத்திற்காக இப்போது நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். எல்லாம் முழங்கால் நின்று ஆண்டவரே என்று சொல்லி தேசத்திற்காக கண்ணீர் வடிப்போம். தேசத்துக்காக கதறுவோம். கர்த்தாவே அன்பு தகப்பனே, தேவ பிள்ளைகளோடு நாங்கள் ஒருமனப்படுகிறோம் அப்பா. ஆவியிலே ஜெபிக்க, அனலாய் ஜெபிக்க, பாரப்பட்டு ஜெபிக்க கர்த்தாவே எங்கள் இந்தியா தேசத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற ராஜா. இந்தியா தேசத்துக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்படுகிற ராஜா. இந்தியா தேசத்திலே கர்த்தாவே ஆண்டவரே 140 கோடி ஜனங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் அப்பா. 140 கோடி ஜனத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. இந்த சூழ்நிலைகளே 140 கோடி ஜனங்களும் கர்த்தாவே ஆண்டவரே இந்தியா தேசத்திலே கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே அன்பு தகப்பனே, இதற்கு ஏதாவது ஒரு வழி நீர்தான் செய்யணும் அப்பா. ஒரு விடுதலை கொடுக்கணும் ராஜா. எங்கள் அன்பு தகப்பனே ஆண்டவரே ஐயா, தோமாவின் ரத்தம் சிந்தி இருக்கிறது அப்பா. தோமாவின் ரத்தம் ஆண்டவரே அப்பா நர்மை தகப்பனே, இந்தியா தேசத்திற்காக நீ தோமாவை அனுப்பி கொடுத்தேர் அப்பா. பரிசுத்தவான்கள் ரத்தங்கள் சிந்தப்பட்டு இருக்கிறது ராஜா. என் அன்பு தகப்பனே, எங்கள் இந்தியாவுக்கு விரோதமாய் ஆண்டவரே செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் நாசங்களும் ஆண்டவரே வன்கண்களும் பொறாமைகளும் கர்த்தாவே ஆண்டவரே இந்தியா தேசத்துக்கு எதிர்த்திற்கு நிற்கிற ஆண்டவரே வஞ்சகத்தின் ஆவிகளை கட்டி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஜனங்கள் செய்கிற பாவங்கள், ஆண்டவரே ஊழியர் செய்கிற பாவங்கள், சபையின் பாவங்கள், ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்காத பாவங்கள் எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் தேசத்தின் பாவத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் அருமை தகப்பனே, அன்பு தகப்பனே, விக்கிரக ஆராதனை, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஓரினை சேர்க்கைகள், காம விவகாரங்கள், பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், யாகங்கள், புரோகிதங்கள் கர்த்தாவே தகப்பனே, பாலில் வன்கொடுமைகள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கெடுக்கிற ஆண்டவரே பொல்லாத கிரிகைகள், அசுத்தங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு நிர்மலமாக்கி கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உலகத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சுவாமி தேவன் எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து இன்று வரைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீரே சந்தித்து எங்களை வழிநடத்துகிறபடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேளையிலே உம்முடைய பாதத்தண்டையில் வந்திருக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உம்முடைய பாதத்தண்டையில் வந்திருக்கிறோம் அப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறதற்கு முன்பதாக சுவாமி தேவ நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்காய் உம்மிடத்தில் எங்களை கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒரு விஷயம் உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டப்பா தகப்பனே, உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. எங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ள
உள்ளம் கால் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும் அப்பா. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எங்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் கண்கள் பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயம் பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் சிந்தைகள் பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் அவயங்கள் ஒவ்வொன்றும் பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் மீது ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எங்கள் குடும்பத்தில் வெளிப்படட்டும் அப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி. சகலமும் பரிசுத்தம் அடையட்டும் ஆண்டவரே. பரிசுத்த தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கிரியை செய்ய வேண்டுமானால் அந்த இடத்திலே பரிசுத்தம் இருந்தால் தேவன் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் அப்பா. நீர் மகா பரிசுத்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. முற்றும் முடிய உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, வழிநடத்துவீராக. உம்முடைய கரத்திலே சகலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மகிமைக்கு மாத்திரமே எடுக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்டு பெற்று சுதந்தரித்துக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பிதாவான தெய்வமே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை ஞானிக்கப் போகிறவருமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் எல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவனுடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுது இறங்கி வரட்டும். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்போம். அவுட்ட கொஞ்சம் குறை. தேவனுடைய மகிமை உள்ள வல்லமை உள்ள பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி அப்பா. மருளாம் பாவம் மருவிய எனக்கு வானாகினியால் ஞானதீட்சை தர வரவேணும் பரநாவியே. இறங்கும் சுடராய் மேவியே வரவேணும் பரநாவியே. இறங்கும் சுடராய் மேவியே பலமானய பாவமும் பாழா குமாநோய்களும் வலிய கொடும் ரோகமும் மாம்ச சிந்தை ஓடுமே. பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன். எலியாவின் ஜபத்துக்கு இறங்கிய வண்ணமே, எலியாவின் ஜபத்துக்கு இறங்கிய வண்ணமே வரவேணும் பரநாவியே. இறங்கும் சுடராய் மேவியே வரவேணும் பரநாவியே. இறங்கும் சுடராய் மேவியே எந்தன் பாவம் யாவுமே எரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் ஏச்சேயுமே காண்கிலேன். எந்த செயலால் யாதொன்றும் முடியா, எந்த செயலால் யாதொன்றும் முடியா. இன்றே வானாக்கினி வர வேணும், இன்றே வானாக்கினி வர வேணும், வரவேணும் பரநாவியே. இறங்கும் சுடராய்
மேவியே வரவேணும் பரனாவியே இறங்கும் ராய் மேவியே குடிகொள் எந்த பாவமும் அடியோடு தொலைத்திடும் தடுத்தாள் கொள்ளும் தோஷமும் சாம்பலாகச் செய்திடும் படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல் படிமீசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல் அடியேன் இயேசுவு கனுதினம் பணி செய்ய அடியேன் இயேசுவு கனுதினம் பணி செய்ய வரவேணும் பரனாவியே இறங்கும் சுடராய் மேவியே வரவேணும் பரனாவியே இறங்கும் சுடராய் மேவியே மருளாம் பாவம் மருவிய எனக்கு மருளாம் பாவம் மருவிய எனக்கு வானாகினியால் ஞானதிச்சை தர வானாகினியால் ஞானதிச்சை தர வரவேணும் பரனாவியே இறங்கும் சுடராய் மேவியே வரவேணும் பரனாவியே இறங்கும் சுடராய் மேவியே வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத இறைவனே, உம்முடைய திருப்பாதத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை வந்தனங்களை ஏற்கிறோம். ஐயனே, எந்தன் பாவம் யாவும் எரிக்கும் வகை தேடி எங்கும் இந்த லோகத்தில் எந்த தீயுமே காண்கிறேன். என் சுய பலனல்லால் என் பலனால் ஒன்றும் இயலாது என்று அறிந்திருக்கிறேன். எனவே இன்றைக்கு வானாக்கி இறங்கி வர வேண்டும் என்று பக்தனோடு பாடுகிறோம். சுவாமி, எங்கள் செத்தங்களை, எங்கள் பாவங்களை, எங்கள் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் உம்முடைய வான அக்னியினால, பரலோக அக்னியினால் சுட்டரித்து போடும். ஒரு விஷயம், இந்த வார்த்தைகளை கேட்க எங்கள் இதயங்களை ஆயச்சப்படுத்தும். இந்த நாள் உம்முடைய திரு வார்த்தைகளில் எங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் ஆகட்டும். சத்துரு வல்லமில் செயலிழந்து போகட்டும். பரிசுத்த ஆவின் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை எல்லாரும் சந்திப்பதில் நான் பேரானந்தம் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய திரு கரத்தில் உங்களை நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் பரலோகத்தின் தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறீர்கள். இந்த ஜூம் ஆப் மூலமாக, இதோ ஃபேஸ்புக் மூலமாய், யூடியூப் மூலமாக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது எனக்கு தெரியும். காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நன்மைகளை செய்ய போகிறார். பரிசுத்தமான தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளிலும் தேவனுடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அனைகள் புதிய நபர்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள். பரிசுத்தமான தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய மகிமை காக்கட்டும். சரி, இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது செப்பனியா தீர்க்கனின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செப்பனியா 3:15 வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காண மாட்டாய். மானிட்டர் கொஞ்சம் குறை தம்பி.
தேவனுடைய மகிமையுள்ள கரம் இன்றைக்கு நம் மத்தியில் வந்திருக்கிறது. மாறாத இறைவன், விடிவெளி நட்சத்திரமாகிய ஆண்டவர், பரிசுத்தமான தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தினால் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பதாக எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சோதனை வாதை உலகமெங்கும் இருள் சூழ்ந்த நேரத்தில் 7வது மாதம் 20ஆம் நாளுக்குள் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு ஜனவரி 1ஆம் தேதி இயேசு எனக்கு சொன்னார். இத்தனை மாதம் அமைதியாயிருந்த விஞ்ஞானம், மருத்துவத்துறை, அரசாங்கங்கள் இந்த 7வது மாதம் தொடங்கின நீங்கள் கவனித்து பாருங்கள். தினசரி செய்தி ஒரு இந்த வாதை நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்திருக்கிறோம், தடுப்பு மருந்து கண்டுபிடித்திருக்கிறோம். நாளைக்கு தான் ரஷ்யாவில் அந்த தடுப்பு மருந்து பரிசோதனை செய்தவர்களே டிஸ்சார்ஜ் பண்ணி அது சக்சஸ்ஃபுல் என்று அறிவிக்கப் போகிறார்கள். 7வது மாதம் 20வது நாள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் இன்னைக்கு தான் 375 பேருக்கு அந்த வேக்சின் டெஸ்ட் பண்ண போறாங்க. 7 மாதம் 20 நாளில் தேவன் செய்யும் அற்புதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். தேவாதி தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறது. எனவே ஆண்டவர் நம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு மறைக்காமல் ஒன்றையுமே செய்ய மாட்டார். ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை ஒரு மனிதன் சொல்கிறான் என்றால் அதை போல் அபத்தமானது ஒன்றுமில்லை. அல்லது மற்றொரு தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை திருடி கர்த்தரே எனக்கு இதை சொன்னார் சொல்லுகிறவனுக்கு கர்த்தர் விரோதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லது மன இருதயத்தில் உள்ள எண்ணங்களையே தீர்க்க தரிசனமாக சொல்லி ஜனங்களை குழப்பி ஆண்டவர் நாம தூசிக்கப்படும்படி அநேகர் அங்கொன்றும் இங்கொன்றும் பிதற்றி கொண்டிருக்கிறதுனாலே களையது பயிரது என்று தெரியாத அளவுக்கு ஜனங்கள் விசுவாசிகள் போய்கொண்டிருக்கிறார்கள். கவனமாக கர்த்தர் இந்த உலகத்தில் என்ன சொன்னாரோ அது நடக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ அது நடக்கும். அடுத்து இந்த வேத வார்த்தைக்கு புறம்பாக என்ன சொன்னாலும் இந்த வசனத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். கைகளை தட்டி கர்த்தர், இந்த வார்த்தைக்கு புறம்பாக யார் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். இந்த வசனத்துக்கு புறம்பாக யார் உங்களோடு ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இந்த ட்ராக், இந்த லா, இந்த பைபிள், இந்த வேத புத்தகத்துக்கு புறம்பாக எந்த தீர்க்க தரிசனம் வந்து விடாது. கைகளை தட்டி ஒரு சொல்லுங்களேன். எனவே தேவனுடைய ஜனங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்துக்கு புறம்பாக அந்த அஸ்திபாரத்தின் மேல், அந்த ட்ராக்கின் மேல், அந்த வார்த்தையின் மேல் இல்லாமல் வேறொரு ட்ராக்ல ஒரு உள்ளம், ஒரு தேவன், ஒரு சபை போகுதென்று விட்டு ஓடி வந்து விட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிற எவனவன் தேவனால் அழைக்கப்பட்டவனும் அல்ல, அது கர்த்தருடைய அபிஷேகமும் அல்ல. ஒரு கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு தேவதூதனே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து, வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த வார்த்தைக்கு புறம்பாய் அவன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்றுதான் இயேசு சொல்லிவிட்டு போனார். இதில் ஒன்று கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. வேத புத்தகத்தில் ஏற்கனவே 2020 டென்சிங் நாளில் தான் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், கடைசி காலத்தில் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் ஜனமும் யுத்தங்களும் கலகங்களும் உண்டாகும் என்று சொல்லிவிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்தந்த வருடங்கள் இதெல்லாம் நடக்குங்கிறத ஒரு தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்துறதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மருந்து சீக்கிரம் வந்துடணுங்கிறது என்னுடைய ஜெபம். 120 நாள் என் பூட்டின அறைக்குள்ளேயே கிடக்கிறேன். என் முடிய பார்த்தீங்களா, இன்னும் வெட்ட முடியல. ஸ்டைலுக்கு வச்சிருக்கேன்னு மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க. இன்னும் வெட்ட விடலை, வெட்ட என்னை விடவே மாட்டேங்கிறானுங்க பசங்களும் உள்ள. நேற்று கெஞ்சினேன், டே எனக்கு ரொம்ப மண்டை காயுதுடா, இந்த காரில் ஒரு சுத்தாது மதுரையை சுற்றி காருக்குள்ளே வந்துருக்கிறேன், இறங்க மாட்டேன், கூட்டிகிட்டு போய் முடியாதுன்ட்டான் பெண்ணி. என் அன்புக்குரியவர்களே, தீர்க்கதரிசி மட்டும் ஆண்டவர் சொல்லிவிட்டார், நமக்கு வராதா? நாம் ஏன் இப்படி அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்து இருக்க வேண்டும்? இயற்கையோடு ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்குக்கு விலக்குகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த செய்தியின் தலைப்பு என்ன? இனி நீ தீங்கை காண மாட்டாய். சங்கீதம் 121:7 சொல்லுகிறது, எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பேன். சங்கீதம் 27:5 சொல்லுகிறது, தீங்கு நாளில் கர்த்தர் எனது தமது கூடார மலைவிலே ஒளிச்சு வைத்து என்னை காப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க இந்த தனிமை நேரம் என்ன தெரியுமா? கூடார மறைவிலே ஒளிச்சு வைத்து ஆண்டவர் உங்களை காக்கிறவர். அது முடிந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அது முடிந்த உடனே என்னை இந்த கூடாரத்தை விட்டு வெளியே வர பண்ணி என் சத்துருக்களுக்கு மத்தியில் என் தலையை உயர்த்துவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போகவில்லை. கழுகு எப்படி கண்மலையின் பிளப்பிலே தன்னை ஒழிச்சு கொண்டு புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து பறக்கிறதோ, அப்படியே புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து பறக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை அளிக்கிற நாட்களாக இதை எண்ணிக்கொள்ளுங்கள்.
உபவாச நாட்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற நாட்களாக நினைத்துக் கொள்ளுங்கள். தேவனோடு இருக்கும் நாட்கள் எக்கச்சக்கமான செய்திகளை எழுதிக் கொள்ளுங்கள். ஊழியக்காரர்களே, டைரிகளில் எழுதுங்கள், பாடல்களை எழுதுங்கள், சாட்சிகளை எழுதுங்கள். உங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தை, எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், ஓட்டத்தை முடித்தவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அதைப்படி வாழும்படி ஒரு மாதிரியை ஆண்டவர் சமூகத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். வேத புத்தகத்துக்கு அடுத்தபடியாக இந்த உலகிலே அதிக பிரபலமான ஒரு புத்தகம் உண்டு. வேத புத்தகத்துக்கு அடுத்தபடியாக மிகவும் பிரசித்தி பெற்ற புத்தகம் யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஜூம் ஆப்பில் இருக்கிறவங்க யாராவது கை வைத்து காட்டுங்க. வேத புத்தகத்திலேயே, உலகத்திலேயே வேத புத்தகத்துக்கு, பைபிளுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. எது சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது தெரிஞ்சவங்க கை வைத்து காட்டுங்க. நான் ஆடியோ ஆன் பண்ண சொல்கிறேன். யாராவது கை வைத்து காட்டுங்க. தெரியாதா? தெரியாதா? யார? ஷீபா, சிஸ்டர் ஷீபா. அறியாமோ? அப்புறம் கிறிஸ்டல் ஜெயன். யாருக்காக ஒருத்தவங்க தெரிஞ்ச கை வைத்து காட்டுங்க. வேத சங்கீதா மகளுக்கு தெரியுமா? தெரியாதா? ரஜினிகாந்த் தெரியும். அப்புறம் ஆனந்துக்கு தெரியுமா? பாரு, 10 பவுன் செயினை போட்டு உட்காந்துருக்காரு. ஆண்டவர் எது ஜெசிதாவுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். கேளுங்களேன். வேத புத்தகத்துக்கு அடுத்தபடி பிரசித்தமான ஒரு புத்தகம் உண்டு. என்ன புத்தகம்? ஆடியோ மியூட் எடுத்து விடுப்பா. தெரியுமா? திருக்குறளா? கிறிஸ்டியன். 2 பேரும் சண்டை போடாதீங்க. யாரு? யார் சொன்னது? யார் சொன்னது? அபிஷேக்கா. அபிஷேக் கை தட்டுங்களேன். அபிஷேக் என் பையன் அபிஷேக். அவர் ஆடியோவில் தான் வந்திருக்காரு நினைக்கிறேன். வீடியோ வரலையா? நீ வீடியோ வரல. ரட்சண்ய யாத்திரை, மோட்ச பிரயாணம். அதை எழுதினவர் யார் சொல்றா? எழுதினவர் யார்? ஜான் பனியனா? ஜான் பனியன். ஜான் பனியன். அது ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்களேன். ஜான் பனியன் என்ற பரிசுத்தவான் ரட்சண்ய யாத்திரை, மோட்ச பிரயாணம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். எப்படி எழுதினார் தெரியுமா? அவரை சிறையிலே போட்டார்கள். சிறையிலே அவர் வேத புத்தகத்தை மட்டும் கொண்டுட்டு உள்ளே போனார். பல ஆண்டுகள் சிறையிலே கழித்தார். அந்த சிறையில் கழித்த நாட்களில் கிடைத்த தரிசனம் தான் அந்த புத்தகம். வேத புத்தகத்துக்கு அடுத்தபடி பிரசித்தி பெற்ற, அதிக பிரிண்டான ஒரு புஸ்தகம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த தனிமை நாட்கள் உங்களுக்கு எத்தனை தரிசனம் வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை புத்தகம் எழுதியிருக்கீங்க? எத்தனை ஆண்டோடைய தரிசனங்களை கண்டீர்கள்? எத்தனை பிரசங்கங்களை எழுதியிருக்கிறீர்கள்? எத்தனை வசனங்கள் எழுதியிருக்க? ஐயோ, நாளைக்கு என்ன போகிறோம்? சாக போகிறோமா? எப்படி இருக்க போகிறோம்? பொண்டாட்டி வருவாளா? புருஷன் வருவானா? லவ் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணலாமா? குழந்தை பக்கலாமா? நாளைக்கு கடன் அடைக்கலாமா? இதிலே உட்காந்து சொக்கனுக்கு சட்டை அளவு. தூங்க திங்க தூங்க, திங்க தூங்க, திங்க தூங்க. எப்பவும் சமைக்க, காலையிலும் சமைக்க, மத்தியானம் சமைக்க, நைட்டு சமைக்க, திங்க தூங்க. எல்லாரும் உங்கள் வெயிட்டை போய் செக் பண்ணுங்களேன். கரெக்டாக ஒரு 10 கிலோவாவது ஏறி இருப்பீங்க, 2 கிலோவாவது ஏறி இருப்பீங்க. காரணம் உழைப்பே இல்லை. திங்க தூங்க. என்னதெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை. ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தீங்கு நாளில் என்னை தமது கூடார மலைவரை ஒளிச்சு வைத்து என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலைகளை உயர்த்துவார். மகிமையான தேவன், அற்புதமான இறைவன். எரேமியா 17:17 சொல். தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். தீங்கு நாளில் ஆண்டவரை நம்முடைய அடைக்கலம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அவற்றுக்குள் ஓடி சுகமாய் தங்குகிறானாம். ஒரே ஒரு நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் பலத்த துருகம், அவற்றுக்குள் சுகமாய் ஓடி தங்குங்கள். கர்த்தருடைய மகிமைக்குள் தங்கிக் கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் துக்கங்களை, கவலைகளை, ஜபங்களை எத்தனை ஆண்டுகள் ஜெபிக்க கூட நேரமில்லை என்று தவித்தீர்களோ அத்தனை கொட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தருணம் ஆண்டவரால் உங்களுக்கு வந்திருக்கிறது. பரிசுத்தமாக்கும் தருணம். இந்த உலகில் நமக்கு வாழ்வு இல்லை என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஓட்டத்தை முடித்து பரலோகம் போகும் பொழுது இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அந்த பாட்டு பாடுறது உண்மையானா அவரை பார்ப்பதற்காக வாழ்வதற்காகத்தான் இந்த உலக வாழ்வு. மகிமையான இறைவன் இறங்கி வரட்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பு
வில்லியம் சதர்லேண்ட் என்ற ஒரு பக்தனை குறித்து நான் வாசித்தேன். கிளியர் அது மாதிரி இருக்கடா, கொஞ்சம் ட்ரிபிள் வை, கொஞ்சம் வால்யூம் வை, மானிட்டரில் ஒரு பாயிண்ட் வை. அவர் 14 வயசுலேயே போதும் விட்டுரு. அவருடைய அம்மா சிறந்த ஒரு பக்தை, கர்த்தருக்குள் அருமையாக வளர்த்தாள். ஆண்டவருடைய பயந்ததினாலும் கர்த்தருக்கு பயந்ததினாலும் ஜெபத்தினாலும் 14 வயதில் ஒரு வங்கியில் வேலைக்கு சேர்ந்தார். அவருடைய உண்மை, அவருடைய நேர்மை, அவருடைய பக்தி, ஜெபம் எல்லாம் சேர்ந்து அவரை படிப்படியாக உயர்த்தியது. ஒரு நாள் அந்த வங்கி அதிகாரிகள் வில்லியம் சதர்லேண்டை அழைத்தார்கள். வில்லியம், பல $1000 இருக்கிறதே, அதை இந்த வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு கொண்டு போகிற பொறுப்பை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீ போய் ஒரு குதிரையில் அந்த மூட்டையை, பண மூட்டையை வைத்துக்கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்துவிடு என்றார். அதிகாரிகள் சொன்னதை தட்டி கழிக்க முடியாது. சற்று தயங்கினார். எதற்காக? அவர் அந்த பணத்தை கொண்டு போகும் வழியில் ஒரு அடர்ந்த காடொன்று இருக்கிறது. அந்த காட்டில் வழிப்பறி கொள்ளையர்கள் இருக்கிறார்கள். ஏதாவது என்னை கொன்று போட்டு பணத்தை எடுத்து விட்டால் என்ன செய்யலாம் யோசித்தார். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தாயாருக்கு செய்தி சொல்லி அனுப்பினார், அவருடைய அம்மாவுக்கு. அம்மா, பெரும் பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள், நான் இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போகிறேன், எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். தாய் சொன்னாள், கட்டாயம் மகனை, நான் உனக்காக ஜெபித்துக் கொள்கிறேன், தைரியமாய் போ என்று. வில்லியம் சதர்லேண்ட் பண மூட்டைகளை தோளில் போட்டுக்கொண்டார், குதிரை மீது ஏறினார், பிரயாணமாய் போனார். போய் அந்த குறிப்பிட்ட எல்லாரும் பயப்படும் அந்த காட்டு வனப்பகுதி வந்தது, அந்த குன்று பகுதி வந்தது. அந்த இடத்தில் போனவுடனே இவருக்கு ஒரு பயமும் இல்லை. ஒரு ஏவுதல் உண்டாயிற்று. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போயிடலாமா? அந்த பண மூட்டையை எடுத்தார், அந்த பாறை மீது வைத்தார், முழங்கால் படியிட்டார். 1/2 மணி நேரம் கண்ணை மூடி மெய்யுருக பிரார்த்தனை செய்தார். எல்லா சிங்குக்கு விலக்கி காப்பேன், போக்கிலும் மரச்சிலும் உன்னை காப்பேன் என்று சொன்னீரே சுவாமி, நான் என் கையில் கொடுத்திருக்கேன், அதிகாரிகள் கொடுத்திருக்கேன் இந்த பெரும் பொறுப்பை செவ்வையாய் செய்து முடிக்க கிருபை அளித்தருளும் என்று ஜெபம் செய்தார். மறுபடியும் 1/2 மணி நேரம் முடிந்தது. அந்த பணமூட்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு போய்விட்டார். பல ஆண்டுகள் கடந்தது. அவர் ஆண்டவருக்குள் வந்தார். தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர ஊழியராக பணியாற்ற ஆரம்பித்தார். அவருடைய கீர்த்தி அந்த தேசமெங்கும், இங்கிலாந்து தேசமெங்கும் பிரசித்தமாய் மாறியது. அவ்வளோ புகழ்பெற்ற ஒரு ஊழியராய் மாறினார் வில்லியம் சதர்லேண்ட். ஒரு நாள் வில்லியம் சதர்லேண்ட் ஒருவருக்கு ஒரு கடிதாசி ஒன்று வந்தது, கடிதம், லெட்டர். ஐயா, நான் உங்களை பார்க்க வேண்டும், நான் உங்களை பார்க்க வர முடியாது, தயவு செய்து என்னை பார்க்க நீங்கள் லண்டன் நகருக்கு வர வேண்டும், என்னை பார்க்க வாருங்கள் என்றார். ஜெபித்தார், ஆண்டவர் ஏவுதல் கொடுத்தார், நீ போ என்று. ரயில் வண்டி ஏறி லண்டனில் போய் இறங்கினார். அந்த ரயில் நிலையத்தில், புகைவண்டி நிலையத்தில், ரயில்வே ஸ்டேஷனில் ஒருவர் வந்து அவரை அழைத்து கொண்டு போனார். பல சந்து பொந்துகள் போய் ஒரு சின்னஞ்சிறு வீட்டுக்குள் நுழைந்தார். அங்கே கட்டில் கிடக்கையாக 70 வயதுக்கு மேலே காணும் எலும்பும் தோலுமான ஒரு பெரியவர் படுத்து கிடந்தார். அவர் இந்த வில்லியத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் தான் வில்லியம் சதர்லேண்டா? ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் த லார்ட், உட்காருங்கள். உட்கார்ந்தார். எதற்காக என்னை வரவழைத்தீர்கள்? விவரிக்கிறேன், கேளுங்கள் ஐயா. ஒரு 40 ஆண்டுகள் 35 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு வழிப்பறி திருடனாக இருந்தேன். இந்த பட்டணத்திலிருந்து இந்த பட்டணத்துக்கு போகும் அந்த வனாந்தரத்தில் ஒரு குகையில் மறைந்திருந்து வருக பொருடத்தில் பணத்தை பிடுங்கி அவர்களை கொலை செய்வோம், இதுதான் எங்கள் தொழில். ஒரு நாள் எனக்கு ஒரு செய்தி வந்தது, ஒரு வாலிப சிறுவன் இந்த வழியா பல $1000 மில்லியன் கொண்டுக்கிட்டு குதிரையில் மீது வருகிறான், அடித்து கொன்றுவா என்று. நானும் அந்த குகையின் பக்கத்தில் என் பாறைக்கு பின்னாடி ஒளிந்திருந்தேன். சரியாக நீங்கள் வந்தீர்கள். கரெக்டாக சரியாக வந்து உங்களை தொடலாம், உங்களை கொலை செய்யலாம் என்று துப்பாக்கி எடுத்து துப்பாக்கியின் குதிரையை பிடித்து அழித்து உங்களுக்கு நேராக குறிப்பார்த்தேன். ஆனால் நீங்களோ குதிரையை விட்டு இறங்கி நான் மறைந்திருந்த பாறைக்கு மேலேயே பணத்தை இறக்கி வைத்து முழங்கால் படியிட்டு மெய்யுருக பிரார்த்தனை செய்தீர்கள். 1/2 மணி நேரம் இருக்கும். நானும் சுடலாம் என்று துப்பாக்கியின் குதிரையை அந்த லிவரை பிடிச்சு இழுக்கலாம் நினைப்பேன். என் விரல்கள் அப்படியே பனிக்கட்டில் உறைந்தது போல செயலற்று போய்விட்டது. மரக்கட்டையை போல் அந்த விரல், அந்த கரம் மாறிவிட்டது. என்னால் சுட முடியவே இல்லை. கடைசியில் நீங்கள் பிரார்த்தனை முடிந்து பணத்தையும் தூக்கி கொண்டு தோளில் போட்டுக்கொண்டு போய்விட்டீர்கள். நீங்கள் போய் ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் எனக்கு சுய நினைவு வந்தது. எனக்கு கைகளில் உணர்ச்சி வந்தது. அன்றைக்கே தீர்மானித்தேன்,
இந்த கொள்ளையடிக்கும் தொழிலை விட்டேன், இயேசுதான் மெய்யான தேவன் என்று இருதயத்தில் ஏற்றுக்கொண்டேன். அன்றிலிருந்து கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்கிறேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் சாட்சிகளை கேட்டு நீங்கள் தான் இந்த வில்லியம் சதர்லாண்ட் என்று நான் தெரிந்து கொண்டேன். சரியாக உங்களுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு இந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட்டு கண்ணை மூடலாம் என்று வர சொன்னேன். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் என்றார். சதர்லாண்டின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. 2 பேரும் அரவணைத்து கொண்டார்கள். எத்தனை சந்தோஷம்! வாழ்வை மாற்றுவது எது? தீங்குக்கு விலக்குவது எது? ஒரு மனிதனுடைய வாழ்வின் இக்கட்டான சூழலில், தீங்கின் சூழலில், வாதையின் சூழலில், உயிர் போகும் நேரத்திலும் பாதுகாக்கும் ஒரு காரியம் எது? பிரார்த்தனை, ஜெபம், அவன் நாமத்தை நம்பி இருக்கிற நம்பிக்கை. எனவே வேதம் சொல்கிறது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனே அன்றி இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நம்முடைய நம்பிக்கையை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரார்த்தனை துன்பத்தின் ரகசியம், வெற்றியின் ரகசியம் என்ன? பிரார்த்தனை. எனவேதான் நீங்கள் துன்பப்பட்டால், நீங்கள் கஷ்டப்பட்டால், உங்களுக்கு பயம் வந்தால், உங்களுக்கு கைகால் நடுங்கினால், நெஞ்சு வலித்தால், மூச்சு விட கடினமாக இருந்தால் மருத்துவமனைக்கு போங்கள், டாக்டரை போங்க. பண கஷ்டம் வந்தால் வட்டிக்காரனத்தில் போங்கள், நகையை கழட்டி கொண்டு தாலியை கொண்டு போய் பேங்கில் வைங்கள் என்று சொல்லிக் கொடுத்தாரா? never brother, never sister. அவர் சொன்னார், பிரச்சனை வருமானால். ஒரு நாள் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு சம்பவம் இன்றைக்கும் சொல்லுகிறேன், நிறைய பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். ஒரு ரோட்டில் நின்று கொண்டு, ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒருவன் திடீர் நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு மனுஷன் வந்தான். வந்து தன்னுடைய பேக்கை ஜிப்பை கழட்டினான். பேக்கினுடைய ஜிப்பை கழட்டிட்டு ஒரு டப்பி எடுத்தான். அப்படி காட்டினான் அந்த ரோட்டில் இருக்கவங்களை பார்த்து, சிறங்கிருந்தால் சிறங்கிருந்தால் ஒரே வேளை மறந்து பட்டு போய்விடும், ஓடி வாங்கள், ஓடி வாங்கள். இந்த லேகியம் விற்பான், பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்திலலாம் வாங்க வாங்க வாங்க, இருக்கிறவனுக்கு இரும்பு சத்து இல்லாதவனுக்கு வல்லார லேகியம், ஓடி வாங்க. ஐயா சார் வரிசையாக வாங்க, கூட்டமாக தள்ளாதீங்க, ஒருத்தனுமே இருக்க மாட்டான், நான் வரிசையாக வாங்கப்பா. இவனும் அப்படித்தான் கூச்சல் போட்டான். சிறங்கிருந்தால் ஒரே வேளை மறைஞ்சு உடனே பட்டு போகும் என்று. இப்படி நிறைய பேர் போலியாய் விளம்பரம் பண்ணுவார்கள் பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட். ஆண்டவர் ஒரு விளம்பரம் பண்ணுறார் பாருங்களேன். அந்த காலத்தில் நீலி பிருங்காதி தைலம், இன்னொரு தைலம் விற்றான், இப்போ விற்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை 16 அடி கூந்தல் தரையில் வந்து விழும். சகோதரிகள்லாம் வாங்கி வாங்கி தேய்ச்சி பாயை போட்டு நின்று பார்த்தாங்க, ஒரு கூந்தலில் விற்பான். இதை தேய்க்கும் போது 16 அடி கூந்தல் வளரும் என்று. ஆனால் விற்கிறவன் தலையை பார்த்தா முழு நிலாவாக இருக்கும், பார்த்துக்கங்க. இப்படிதான் உலகத்தில் பிசாசும் போலியான விளம்பரத்தை செய்கிறான். தினம் கேட்பாங்க பேங்க்காரங்க, மற்ற நிதி நிறுவனங்கள் எல்லாம், உங்களுக்கு கடன் வேணுமா? 5 நிமிஷத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் 5 லட்சம் ஏறிடும். வேணுமா? கடன் வேணுமா? கடன் வேணுமாம்மா. நம்மளும் பரவாயில்லையே, உடனே ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் கொடுக்குறானே, வாயை பிளந்து வாங்கிறாதீங்க. ஆயுசு முழுதும் கட்ட முடியுது. நானும் ஒரு காலத்தில் வாங்கினேன் பாருங்க, இன்னும் கட்டி முடிக்கலை. வாங்கிறாதீங்க. இந்த பிரச்சனை வரும்பொழுது, பொருளாதார நெருக்கடி வரும்பொழுது, நமக்கு வியாதி வரும்பொழுது மருத்துவர்களை பார்த்து ஓட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. என் இயேசு ஒரு வியாபாரம் பண்ணுகிறார். ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ணட்டும், கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணட்டும், சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாடட்டும். துன்பத்தின் வெற்றியின் ரகசியம் பிரார்த்தனை. ஜெபத்துக்கு மிஞ்சி ஒரு விடுதலை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பிரார்த்தனை என்ற சக்தி இருக்கிறதே, அது இறைவனே இறங்கி வர பண்ணும். பக்தனுடைய பக்தி பெரியதா, இறைவனுடைய சக்தி பெரியதான்னு ஒரு செய்தி கொடுத்திருப்பேன், யூடியூப்ல இருக்கு பாருங்க. பக்தி பெருசா, பக்தனுடைய பக்தி பெரியதா, அவன் எந்த இறைவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான் அந்த இறைவனுடைய சக்தி பெரியதா என்று. முடிவில் என்ன சொல்றேன்? பக்தி தான் பெரியது. இந்த இறைவனுடைய சக்தியெல்லாம் ஒட்டுமொத்தமாக இழுத்து கொண்டு வர ஒரே ஆற்றல் இந்த ஜெபத்திற்கும் பக்திக்கும் உண்டு, கைகளை தட்டி. எனவேதான் இந்த உலகில் நாம் துன்பம் வரும்பொழுது, வேதனை வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது இயேசு சொன்ன ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். பவுலடியான் எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்ளும். இன்றைக்கு today expecting ஒரு miracle right now brother and sisters. உங்கள் இருதயத்தை சமாதானம் காத்துக்கொள்ளும். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரச்சனை வரும்பொழுது அழுது புலம்பாதீர்கள், ஒப்பாரி வைக்காதீர்கள், தலையில் அடித்துக் கொள்ளாதீர்கள். மனுஷன் யாராவது ஆறுதல் சொல்வானா? போலியான ஆறுதல் அது. பாருங்கள், நான் இருக்கேன் வரவே மாட்டான். நான் இருக்கேன் உங்களோட இருப்பேன் ஒரு பயம் இருக்க மாட்டான். கடைசியில் நம்ம நட்டாற்றில் விட்டு போ. நாம் துணையென நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டார் ஐயா, தனியனை நட்டாற்றில் விட்டார் ஐயா. ஆதாரம் நீர்தான் ஐயா, என் துறையே ஆதாரம் நீர்தான் ஐயா. பாடலாமா? நாம் துணையென நயந்தூரை சொன்னவர், நாம் துணையென நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, தனியன்னை நட்டாற்றில் விட்டாரையா. ஜனியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. மாதா பிதாவன்னை தீதாய் மதிக்கையில், மாதா பிதாவன்னை தீதாய் மதிக்கையில் மற்றோர்க்கு பற்றேதையா. எளியன் மேல் மற்றோர்க்கு பற்றேதையா, எளியனுக்கு ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து துக்கம் மிகும் வேளையில், என் சுகிர்தமே துக்கம் மிகும் வேளையில் உந்தாசனுக்கு ஆதாரம் நீர்தானையா. காற்றோர் பெருமையை மற்றோர் அருமையே, காற்றோர் பெருமையை மற்றோர் அருமையை வற்றா கிருபை நதியே, என் பதியே வற்றா கிருபை நதியே, என் பாதியே ஆதாரம் நீதானையா, என் துறையே ஆதாரம் நீதானையா. சூதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், சூதாம் உலகில் நான் தீதாய் மயங்கையில் ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டை, நான் நம்பியிருக்கிற துருகம், நீரே என் அடைக்கலம். கர்த்தரே நம் நம்பிக்கை, பாருங்களேன், இனி தீங்கை காணாதிருப்பீர்கள். தீங்குக்கு விலக்கும் இறைவன். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய சமாதானமாக இருக்கும்படி செய்வார். உன்னை தொடுகிறவனின் கண்ணின் மணியை தொடுகிறான் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உன்னோடு இருக்கிறேன். I am with you. Fear not, I am with you. நான் எப்பொழுதும் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று இறைவன் உரைத்தாரே. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவரான தேவன். ஒரு ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவதற்கும் மனிதன் நம்மை விடுதலையாக்குவதற்கு என்ன வித்தியாசம் விவரிக்கிறேன் கேளுங்கள். அல்லது மிரக்கிள் ஹீலிங், மெடிசன் ஹீலிங், மருத்துவ சுகத்துக்கும் அற்புத சுகத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவதற்கும் மனிதன் நமக்கு உதவி செய்து விடுதலையாக்குவதற்கு என்ன வித்தியாசம்? ஒரு விஷ செடி இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்களேன். அதை வெட்டி விடுவார்கள் மனிதர்கள். மறுபடியும் துளிர்ப்பதற்கு, தழைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு.
ஆனால் ஆண்டவர் வெட்டி விடுகிறதல்ல, வேரோடு பிடுங்கி நெருப்பிலே போட்டு பொசுக்கி விடுவார். உடனே சாம்பலாய் போய்விடும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்களாம். இன்றைக்கு தேவனுடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வரும். விடுதலை உண்டு. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து இயேசு நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று. ஆபகு 1:13 சொல்லுகிறது, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அவர் நமக்காய் பாவமானார். ஏசாயா 25:8 சொல்லுகிறது, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். 2020 வருட தீர்க்க தரிசனத்தின் ஒரு குறிப்பிட்ட சாராம்சம் என்ன? 7 மாதம் 20 நாளில் ஒரு பெரிய மாற்றம் உலகில் வரும். மருத்துவத் துறையில் பெரிய ஒரு கண்டுபிடிப்பை, மருந்தையும் பல நாட்கள் காத்திருந்த இயக்கத்திற்கு முடிவு கட்டுவார்கள் என்று. 3 மாதம் 6 நாளில் ஒரு தீமையான விஷ நோய் இந்த உலகத்தை தாக்கும், மனித மரணங்கள் நடக்கும் என்று சொன்னார். 3வது மாதம் மார்ச்சிலே தொடங்கியது. 7 மாதம் 20 நாள், அதற்குத்தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். 7வது மாதம் தொடங்கின அன்றிலிருந்து இன்று வரை, 1ஆம் தேதி தொடங்கினிலிருந்து இன்று வரை தினந்தோறும் ஒவ்வொரு நாடும் நாங்கள் வேக்சின் கண்டுபிடித்தோம், தடுப்பு மருந்து கண்டுபிடித்து விட்டோம். தினசரி இன்றைக்கு கூட இந்தியாவில் 375 பேருக்கு அந்த தடுப்பு மருந்தை பயன்படுத்தி பரிசோதனை செய்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அதே இறைவன் நான் சொல்லுகிறேன், என் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர் என்று. அவர் விடுதலையாக்கின பின்பு வரவே வராது. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டு குறி சொல்லும் ஆவியை கொண்டு ஒரு பெண் தினந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆனால் குறி சொல்ல ஆரம்பிப்பாள். வீடு முற்றம் முழுவதும் ஆட்கள் கூடுவார்கள். நாம என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறோம்? பாக்கெட்டில் இருக்கிற பணத்திலிருந்து இன்னர் கார்மெண்ட்ஸ் வர சொல்லிடுவா. என்ன போட்டிருக்கிறார், என்ன எவ்வளவு பணம் வச்சிருக்கார், எத்தனை 500 ரூபா நோட்டு, 2000 ரூபா நோட்டு, அவர் வீட்டில் என்ன வாசப்படி எங்க, அவ என்ன பிரச்சனை, அத்தனையும் சொல்லுவாள், பேரை சொல்லுவாள், எல்லாம் சொல்லுவாள். கூட்டம் திபு திபு என்று கூட்டமாய் கூடினார்கள். கிறிஸ்தவனும் போவான், முக்காடை போட்டுக்கிட்டு, ஏசுதாஸ் கிறிஸ்துதாஸ் எல்லாம் போய் கேட்பான். அந்த ஆவி வந்து விட்டால் அந்த வாலிப பெண் எல்லாவற்றையும் சொல்லுவாள். வருமானம் பெருகியது. நாட்கள் ஆக ஆக அவர் சுய நினைவை இழக்க ஆரம்பித்தாள். பயிற்சிக்காரியை போல மாறினாள். திடீரென்று அந்த ஆவி இறங்கி குறி சொல்ல தொடங்கின உடனே வஸ்திரங்களை கிழித்து எறிவாள். உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணியாய் நிற்பாள். கூச்சல் போடுவாள். கல்களை இழுத்து மற்றவை எறிவாள். கம்பிகளையும் கல்லுகளையும் வைத்து நகர்த்தினால் தன்னுடைய சரத்தை கீறிக்கொண்டு ரோட்டில் ஓட ஆரம்பித்தாள். பெற்றோருக்கு எவ்வளவு வேதனை. ஐயோ, என் பிள்ளை, வாலிப பிள்ளை இப்படி அவமானப்படுதே. கூச்சல் போட்டார்கள். பல மருத்துவர்கள், மந்திரவாதிகள் எல்லோரும் வந்தார்கள். என்னென்னமோ காரியத்தை செய்தார்கள். நிவர்த்தியா இல்லை. கடைசியில் ஒருவர் சொன்னார், இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? அந்த கிராமத்தில் சின்ன ஓலை போட்ட ஒரு ஜெபப்பறை இருக்குதே, அந்த ஜெப வீடு, அங்கே இந்த இயேசுநாதரை கும்பிடுறவங்க இருக்கிறாங்க, அந்த பாஸ்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க, இது கட்டாயம் போயிடும். ஏதோ ஒரு கொஞ்சோடு நம்பிக்கை. அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு பெற்றோர் போனார்கள். வாலிப பெண்ணை அங்கே பாஸ்டர், ஒரு சின்னஞ்சிறு சபை, ஒரு ஓலை குடிசை போட்ட சபை, அது ஒரு பாஸ்டர், ஒரு 10 விசுவாசிகள் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாட்டு ஒன்று பாடினார்கள். என்ன பாட்டு? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் என்ற பாடலை பாடினார்கள். இவள் அந்த அந்த ஓலை போட்டு அந்த சிறு சபைக்குள் காலடி வைத்தாள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று வார்த்தை கேட்டது. அவ்வளவுதான், வீரென்று கூச்சல் போட்டாள். கீழே பொச்சென்று விழுந்தாள். அந்த அசுத்தாய் ஓடிட்டு போய் பரிகாரம் செய்யலை, கடை வெட்டலை, ஒன்றும் கொண்டு போகலை, பாஸ்டர் காணிக்க கொடுக்கல, பாஸ்டர் 5 நிமிஷம் பிரசங்கத்தையும் கேட்கல. இயேசுவின் நாமம், வேதம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துக்கு முன் பேய்களும் பயந்து நடுங்குகின்றன. கைகளை சட்டி வீணிலே சொல்லக்கூடாது. சும்மா வெடிகுண்டை தூக்கி போட்டா மதிப்பில்லை, போட வேண்டிய இடத்துல போடணும். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய வல்லமையான ஒரு அணுகுண்டு ஆட்டம் பாம் கொடுத்திருக்கிறார். அதற்கு பேர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். வானோர் புதலத்தோர் எல்லோருடைய முழங்கால் முடங்கும் நாமம், மகிமையான நாமம்.
சுகமானது, மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். இப்போ என்ன கவலை, பிசாசு போயிடுச்சு, வஸ்திரம் தரித்து விட்டாள் பெண். ஆனால் அந்த குறி சொல்கிற ஆவி வராது. இப்போ வருமானம் குறைஞ்சி போச்சு. பெற்றோருக்கு ரொம்ப கவலை. இந்த பாஸ்டர் மாட்டை கொண்டு போனேன், அவ துணி உடுத்த மட்டும் ஏதாவது ஜெபம் பண்ணி விடுவாங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா ஆவியும் விரட்டி விட்டாங்களே, இப்போ வருமானம் இல்லையே, குறி சொல்ல முடியலையே. என்ன செய்தார்கள்? மறுபடியும் பல மந்திரவாதிகளை கொண்டு வந்து பல மந்திர வித்தைகளை செய்து பொல்லாத ஆவிகளில் அந்த பெண்ணை மறுபடியும் நிரப்பினார்கள். மறுபடியும் குறி சொல்ல ஆரம்பித்தாள். இப்போ என்ன விபரீதம், முன்னாடியாவது எப்பொழுதாவது ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அந்த துணியை கலட்டி அடிச்சுட்டு ஓடுவா. இப்போ 24 மணி நிர்வாணியாகவே உட்கார்ந்திருப்பாள். கூச்சல் படுவாள், பைத்தியக்காரியை போல இருப்பாள், ரோடில் ஓடுவாள். மானம் போனது. எப்போதாவது ஒரு நிமிஷம் அவளுக்கு சுய நினைவு வரும். அப்பொழுது நினைப்பாள், என்னை விடுதலையாக்கின ஒரு பேர் இருக்கிறதே, என்னை சுகமாக்கின ஒரு நாமம் இருக்கிறதே, அந்த நாமம் யாருடைய தெரியலையே சொல்லுவா, கூச்சல் போடுவாள். மறுபடியும் அவள் சுய நினைவு இழந்து ஓட ஆரம்பிச்சு விடுவாள். ஒரு நாள் இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு டீ கடை, ஒரு சின்னந்திர தேநீர் கடை. அந்த கடையில் அந்த தேநீர் கடைக்காரர் டேப் ரெக்கார்டரில் ஒரு கேசட் போட்டிருந்தார். இவன் ஓடிக்கொண்டே இருந்தால் நிர்வாணியாக. அந்த கேசட் அந்த கடை பக்கத்தில் வந்தது. அவர் ஒரு பாட்டு, கிறிஸ்தவ பாட்டை போட்டார். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அப்போ பார்த்து இவளுக்கு சுயநினைவு வந்துச்சு. சுயநினைவு வந்து பார்த்தா இயேசுவின் நாமம், ஆமா இந்த நாமம் தானே என்னை விடுதலாக்கினது, இயேசுநாதரே என்னை காப்பாத்துங்க ஐயா. அடுத்த செகண்ட் பொச்சென்று ரோட்டில் விழுந்தாள். கடைக்காரர் மனைவி ஓடி வந்து ஒரு புடவையை கொண்டு வந்து மேலே போட்டார்கள், தண்ணியை தெளித்தார்கள். கடைக்குள்ளே அழைத்து கொண்டு போய் கொஞ்சம் எல்லாம் சுகமான உடனே பூரண விடுதலை. பெற்றோர் வந்தார்கள், வா வீட்டுக்கு போகலாம். அவர் சொன்னார், சீ இனிமேல் உங்களோடு வரவே மாட்டேன். என்னை நிர்வாணியாய் காட்டி என்னை குறி சொல்ல வைத்து அந்த ஆதாயத்தை தின்ற உங்களை இனிமேல் நான் வெறுக்கிறேன். எனக்கு சுய புத்தியை கொடுத்து என்னை விடுதலையாக்கின ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்காகத்தான் வாழ்வேன், இனி வேற யாருக்கும் வாழ மாட்டேன் என்று அவள் இன்றும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறாள், உற்சவமாய் செய்து வருகிறாள். காரணம் என்ன? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமச்சுக்குள், தேவாதி தேவனுடைய நாமச்சுக்குள், மகிமையான தேவனுடைய நாமச்சுக்குள் ஓடி வந்து விடுங்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்களாம். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று. கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சகரியா 8:13 சொல்லுகிறது, நமக்காய் சாபமானார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 சொல்லுகிறது, மரிச்சேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரிச்சேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உங்கள் மத்தியில் வருவார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனுடைய பலச்ச நாமம், மகிமையான நாமம், பரிசுத்தமான நாமம். தேவனுடைய வல்லமுள்ள கரம் இறங்கி வரட்டும். மலையாளத்தில் ஒரு பாடல் உண்டு, பாடிவிட்ட அர்த்தத்தை சொல்கிறேன். எல்லா நாமத்தீனும் மேலாய நாமம், பக்த ஜனம் வாழ்த்தும் நாமம், எல்லா முழங்காலும் மடங்கிடும் திருமும்பில் வல்லபத்தியம் உள்ள நாமம், எல்லா முழங்காலும் மடங்கிடும் திருமும்பில் வல்லபத்தியம் உள்ள நாமம். ஸ்ரீயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையனிக்கின்ப நாமம். ஸ்ரீயேசு நாமம் அதிசய நாமம், ஏழையனிக்கின்ப நாமம். பாவபரிகாரமம் பாதகரை தேடி பாரிடத்தில் வந்த நாமம். பாவபரிகாரமம் பாதகரை தேடி பாரிடத்தில் வந்த நாமம். பாவமற்ற ஜீவிதத்தில் மாதுர்கையை காட்டி தன்னா
പാവനാമം പുണ്യനാമം. പാവമറ്റ ജീവിതത്തിൽ മാതൃകയെ കാട്ടിത്തന്ന പാവനാമം പുണ്യനാമം. ശ്രീയേശുനാമം അതിശയനാമം ഏഴയെനിക്കിൻപനാമം. ശ്രീയേശുനാമം അതിശയനാമം ഏഴയെനിക്കിൻപനാമം. ശ്രീയേശുനാമം അതിശയനാമം ഏഴയെനിക്കിൻപനാമം. നിന്റെ പ്രയാസങ്ങളും പ്രതികൂലങ്ങളും മാറ്റുവാൻ തന്നെ 2000 വർഷത്തിന് മുമ്പ് കുരിശിൽ തൂങ്ങി മരിച്ച യേശു ക്രിസ്തു തൻ്റെ പുത്രനായ യേശുവിൻ്റെ നാമത്തിൽ രക്ഷ പ്രാപിക്കുവാനും വിടുതല ഉണ്ടാകുവാനും തൻ്റെ പുത്രനെ അയച്ച ദൈവം ഇന്ന് നിന്റെ കണ്ണുനീര് തുടച്ച് നിന്റെ പ്രതികൂല അവസ്ഥയെ മാറ്റാൻ പോകുന്നു. കൈയടിച്ച് കർത്താവിനെ സ്തുതിക്കാം. ഹല്ലേലൂയ. ഇന്ന് today expecting your miracle right now, brother and sisters. കണ്ണുനീര് താഴ്വരയിൽ കൂടെ നടക്കുന്ന നിന്റെ കണ്ണുനീര് തുടയ്ക്കുന്ന ഒരു ദൈവം, നിനക്ക് ആശ്രയമായുള്ള നാമം, നിനക്ക് ശക്തി കൊടുക്കുന്ന ഒരു നാമം, കർത്താവ് യേശുവിൻ്റെ നാമം. എന്നൊക്കെ ഉപദ്രവം എൻ്റെ தீங்கை எடுத்து மாற்றுவாராம். வாசிக்க கேட்கலாமா? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். யாபேஸ் என்பதற்கு துக்கம் மிகுந்தவன் என்று அர்த்தமாம். அவன் தாய் அவனை மிகுந்த வேதனையோடு பிரசவித்ததினால் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். துக்கம் மிகுந்தவன், சஞ்சலம் மிகுந்தவன். சிலருக்கு பேருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பான், தலைமுடி கலரில் இருப்பான். சமாதான அம்மாள் என்று பேர் வச்சிருப்பாங்க, மருமகளை தீயினால் சுடுவார். ஆரோக்கியராஜின்னு பேர் வச்சிருப்பான், ஆஸ்பத்திரிக்கு போகாத நாளே இருக்காது. ஜெபராஜ், பரமண்டல ஜெபமே தெரியாது. ஆனால் இங்கே யாபேசுக்கு சாட்சாத் பொருந்தின பெயர். என்ன பேரு? துக்கம் மிகுந்தவன், வேதனை நிறைந்தவன். யாபேஸ் என்றால் துக்கம் நிறைந்தவன் என்ற அர்த்தமாம். பலர் என்னை பார்க்க வருவார்கள், ஜெபிக்க சொல்லுவார்கள், பல காரியங்களை சொல்லி கூச்சல் போடுவார்கள். நான் கேட்பேன், எப்படியா இது இத்தனை பிரச்சனைகளை ஒரே மனிதனாக தாங்கிக் கொண்டீர்கள்? அவர் சொல்லுகிற மறுஉத்தரம் என்ன? எங்க தலைவிதியா, பகவான் எழுதிட்டார், என் தலையில் இப்படி எழுதி வச்சுட்டார், என்ன செய்யறது? இதோடு தான் கர்மம் போய் சேரணும். யாபேசுக்கும் பகவான் எழுதியிருந்தார், துக்கம் மிகுந்தவன், வேதனை நிறைந்தவன், வாழ்வு முழுதும் கசப்பு கசப்பு கசப்பு. எல்லோருக்கும் அது வருவதில்லை. ஒரு சிலர் இடத்தில் அழுவதும் போது இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க, ஐயோ ஏன் எனக்கு மட்டும் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ன கொடுமை செஞ்சேன்னு தெரியலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி. மனதிலே அழுவார்கள், தனிமையில் அழுவார்கள், புலம்புவார்கள். கடைசி சொல்ல தலையெழுத்து என்றேன். அவை சொல்ல, இட்டமுடன் என் தலையை எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ, மட்டமே மாண்டவர் வருவாரோ மாநிலத்தில், முட்ட முட்ட அழுதாலும் மாண்டவர் வருவாரோ இம்மாநிலத்தில். இட்டமுடன் என் தலையை எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ. என் தலையில சிவன் தெய்வம் எழுதின எழுத்து மாறிச்சா? என்ன எழுதினா? சாவுன்னு ஒரு மனுஷனுக்கு நிச்சயம். முட்ட முட்ட அழுதாலும் மாண்டவர் மீண்டும் வருவாரோ மாநிலத்தில். பகவான் எழுதிட்டார், இறைவன் எழுதிட்டார். ஐயோ என் தலையெழுத்து இப்படிதான் வாழ்ந்துடணும் இல்லை. இந்த யாபேஸ் செஞ்சான். இந்த பகவான் எழுதியிருந்தா அந்த பகவானே எழுத்த மாற்ற வைக்கிறேன். கைகளை தட்டி கத்துறேன். இப்போ பத்திரம் எழுதுறாங்கன்னா, வில் அந்த டாக்குமெண்ட் பத்திர ஆஃபீஸில், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எழுதுறாங்கன்னா அதில் ஒரு காரியம் வரும். என்ன தெரியுமா? அடித்தல், திருத்தல், சேர்த்தல். இத்தனை வரியிலேருந்து இத்தனை வரை அடித்திருக்கு, இந்த வார்த்தையை சேர்த்திருக்குன்னு அடியில் ஒன்று எழுதுவாங்க. எல்லாருக்கும் தெரியல. அது தெரிஞ்சவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம்.
பத்திரங்களில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது குறிப்புன்னு எழுதியிருக்கோம். இத்தனாவதுலேருந்து இத்தனாவது வரை அடித்தல், இத்தனாவதுலேருந்து இத்தனாவது வார்த்தையை சேர்த்தல் அப்படின்னு இருக்கும். இப்போ அது யார் எழுதி, அந்த எழுதின இடத்துல மாற்றின இடத்துல பத்திரம் எழுதி கொடுப்பவர் திருப்பி ஒரு சைன் பண்ணணும், அப்போ தான் செல்லும். இப்போ பகவான் எழுதிட்டார், கர்த்தர் உன் தலையெழுத்து இப்படி தான் எழுதிட்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ பத்திரத்தை திருத்தி எழுத போறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த யாபேசுக்கு தெரியும், என் தலையில எழுதின தெய்வம் என் தலையெழுத்தை மாற்ற அவரால் தான் முடியும். எனவே தான் ஒரு ஜெபம் பண்ணினான். வேத புத்தகத்திலேயே எனக்கு பிரியமான 2 பேருடைய ஜெபம். ஒன்று யாபேசின் ஜெபம், இன்று கருத்தாழமிக்க அன்னாளுடைய ஜெபம். சில வளவள வைக்கப்படப்பு ஓலப்பாயில் என்னமோ மாதிரி சில ஜெபம் பண்ண அர்த்தமே இருக்காது. சாட்சிக்கா இதோ காணிக்கைக்காக ஜெபம் பண்ணா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான், இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுவான். சில ஜெபம் பண்ணுவான் 1 மணி நேரம், என்னத்துக்கு ஜெபம் பண்ணானே அவனுக்கு தெரியாது. பார்த்துக்கங்க, ஷார்ப்பா ஸ்பெசிஃபிக்கா ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கணும், கரெக்டாக அடிச்சா. அன்னால் அப்படி தான் ஜெபம் பண்ணா. தேவரீர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை ஆசீர்வதித்து ஆண் பிள்ளையை கொடுத்தால், பிள்ளைன்னு எழுதுறங்க வந்தா வருது போனா ஆண் பிள்ளைன்னா ஸ்பெசிஃபிக் பண்ணா. அதே மாதிரி யாபேஸ் சொன்னான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவற்றுக்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். பிரேயர்ல மீனிங்ஃபுல் பிரேயர் வேணும். நம்ம ஆண்டவர் ஏதோ சாதாரண பெட்டிஷன் எழுதினா அனுப்புறார், பெறுனர், அதுக்கு பிறகு சப்ஜெக்ட் என்னது, அதுக்கப்புறம் தான் அரசாங்கத்துக்கு எழுத முடியும், அப்போதான் செல்லும். கோர்ட்டில் கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெட்டிஷன் போடுறது வேற ரீதி, ஹைகோர்ட்டுக்கு போடுறது வேற ரீதி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ஃபேமிலி கோர்ட்டுக்கு போடுறது வேற ரீதி. இந்த ஃபார்மேட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வச்சுருக்காங்க. அப்போ தெய்வத்திட்ட சொல்லும் போது சரியாக ஜெபம் பண்ணுங்க, கைகளை தட்டி கத்திரை. ஒரு ஃபார்மேட் இருக்குது. இங்கே யாபேசுக்கு துக்கத்தோடு தான் வாழ வேண்டும் என்று பிறப்பு சாபம், மிகுந்த துக்கத்தோடு அவனை பிரசவித்ததினால் ஐயோ இந்த பயவுள்ள பறந்துருச்சே யாபேஷ் அப்படின்னு பேர் வச்சுட்டா. துக்கம் நிறைந்தவன்டா போடானா. ஆனால் அவன் தான் துக்கத்தையே நினைத்து நினைத்து நொந்து கொள்ளவில்லை. அவனுக்கு தெரியும், என் தலையில் எழுதின தெய்வத்தை வச்சே என் தலையெழுத்தை மாத்திரேன். விட்டாம ஒரு நாமத்தை நம்பிக்கொண்டான். பத்திரம் எழுதினவர்கிட்டே போய் மன்றாட ஆரம்பித்தான். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் கண்ணீரை துடைத்தரலும், தீங்கு என்னை சுக்கப்படுத்தாதபடிக்கு அவற்றுக்கு விலக்கி காத்தரலும் என்று பிரார்த்தனை செய்தான். வேதம் சொல்லுது, யாபேஸ் பிரார்த்தனை செய்தான், கர்த்தரோ ஒரு விண்ணப்பத்தை கேட்டார், கைகளை தட்டி மாற்றினார். உபத்திரவம் என்ற தீங்கை உங்களை விட்டு மாற்றப் போகிறார். இந்த மாதம் வருஷத்தின் நடுமையும் தொடங்கி இதோ முடிந்து விட்டது. புதிய 7வது மாதத்துக்குள் பிரவேசித்து விட்டோம். உங்கள் துக்கம் மாறப்போகிறது, உங்கள் தலை எழுத்து மாறப்போகிறது, உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. நீங்கள் விரும்பினது வரப்போகிறது. நீங்கள் விரும்பும் காரியம் உங்களுக்கு வரும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு வரும், துன்மார்க்கன் பயந்தது அவனுக்கு நேரிடும். யோபு 30:16 சொல்லுகிறது, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்துக் கொண்டது. உபத்திரம் என்ற தீங்கில் சிக்கியிருக்கிறீர்களோ, இந்த தீங்கை மாற்றுவார். இன்றைக்கு யோவான் 16:33 இயேசு சொல்லிவிட்டு போனார், உலகில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவாகிய நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். சங்கீதம் 132:1 வாசித்து பாருங்கள். தாவீது புலம்புகிறான், இறைவனே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும், சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். I am depressed. எல்லா உபத்திரவத்தையும் நினைத்தருளுவார். உங்கள் வேண்டுதலுக்கு பதில் வரும், உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் வரும், உங்கள் கண்ணீருக்கு பதில் வரும், உங்கள் பாடுகளுக்கு பதில் வரும். உங்கள் மரண படுக்கையிலிருந்து கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் வீட்டில் யாராவது ஒருவர் எங்கேயோ கிடந்து வியாதினால் வாதையினால் வாடுகிறார்களோ அவர்கள் மீது தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்புவார். பொருளாதாரத்தை நெருங்கி தவிச்சு நாளைக்கு என்ன செய்வோம் திகிலோடு பயத்தோடு இருக்கிற உங்கள் உபத்திரவம் மாறும். உபத்திரவம் சிறுமை, சிறுமை என்கிற பதத்திற்கு ஆங்கில திருமறையில் கலாமிட்ரி அண்ட் அஃப்ளிக்ஷன், உபத்திரவம் அல்லது பெரிய நஷ்டம் என்ற அர்த்தமாம். இந்த உபத்திரவத்தை மாற்றுவார், நஷ்டத்தை மாற்றுவார். சாது சுந்தர் சிங் அவர்களை திபெத்தின் பகுதியில் மதவாதிகள் பிடித்து
அடித்து ஒரு பாலடைந்த கிணற்றில் குற்றையீரும் குலையீருமாய் போட்டு விட்டார்கள். பல மணி நேரங்கள் போராடினார். மேலே ஒரு கல்லையும் வைத்து சாவியை பூட்டி எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இப்போ என்ன நடந்துச்சு? பல 10 நாட்கள் கிடந்தார். அந்த புத்த மதத்தின் தலையில் லாமா நினைத்தார் செத்து போய்விட்டான் என்று. 10ஆவது நாள் கண்கள் கொஞ்சம் தெளிவு வந்தது. பார்த்தார், இறைவனே, நான் உமக்காக வாழ்ந்திருக்கிறேன் என கேட்டாலும் என் உபத்திரவத்தை நினைத்தாலும் அடுத்த செகண்ட் ஒரு வெண்மை நிற கரம் அந்த கல்லை மாற்றி மேலே இருந்து கீழே ஒரு கயிறை போட்டு தூக்கி வெளியே விட்டுட்டு போயிடுச்சு. சாவி தலையிலாமாட்ட இருக்கு. இப்போ அந்த ஊருக்குள்ள மறுபடியும் வரார். அந்த சாவி எனட்டலாச்சு. எப்படி பூட்டு திறந்தது? எப்படி கல் தர இதோ நீங்கினது? சொன்னார், நான் நம்பியிருக்கிற தேவன் எனது உபத்திரவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். கைகளை உபத்திரம் என்ற தீங்கை மாற்றினார். சாது சுந்தர் சிங், அவருடைய தேவன் உங்களுடைய தேவன். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தானியேல் 3:17 சொல்கிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராகவே இருக்கிறார். ஏசாயா 54:17 சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பக்தர்கள் சொல்கிறார்கள், தீங்கு எப்படி வருகிறது? மனிதனால் வரும் தீங்கு முதலாவது. இந்த மனுஷன் இருக்கானே, சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இந்த நாக்குக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எலும்பில்லா நாக்கு எங்கிட்டும் பொருளும்னு. கண்டொன்று பேசுவார்கள், காணாமல் ஒன்று பேசுவார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாதிருத்தல் வேண்டும். உங்களை பார்த்தது சோத்திரம். அண்ணே, அங்கிள், மாமா, சித்தப்பா, அண்ணி, மதினி, நாத்தனா, நல்லா இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட் அப்படி கூட சொல்லலாம். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையோட இருப்பான். அந்த பக்கம் போனதும் பாபா உங்களுக்கு அகலமான குழி எங்கே வெட்டலாம், எப்படி அவனை கவிழ்ச்சி போடலாம் என்று தந்திரம் பண்ணுவார்கள். எனவே தான் பக்தன் சொல்லுகிறான், சங்கீதம் 57:4, தீயை இறைக்கிற மனுபுத்திர நடுவில் நாங்கள் கிடக்கிறோம். தீயை இறைக்கிற மனுபுத்திர நடுவில் நாங்கள் கிடக்கிறோம். நெருப்பை போல வார்த்தைகளை கொட்டுவார்கள், உங்கள் இருதயத்தை புண்ணாக்குவார்கள். ஈரலை ஈட்டியை குச்சுவதை போல குச்சுவார்கள். உங்கள் உணர்ச்சிகளை மதிக்கவே மாட்டார்கள். உங்களுக்கு நன்மை வாங்கினவர்களே உங்களுக்கு விரோதமாய் காலை தூக்குவார்கள். பயப்படாதீர்கள். இந்த மனிதன் நாக்கை போல பொல்லாதது இந்த உலகில் ஒன்றுமில்லை. நாவு பொல்லாதது. ஒரு கவிஞன் பாடினான் அந்த காலத்தில், உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? அது நெறிகட்டி போன நயவஞ்சகர்களின் நாக்குத்தானது. நெறிகட்டு போன நயவஞ்சகனின் நாக்குத்தானது. எம்ஜிஆர் பாடுவார். எம்ஜிஆரும் NS கிருஷ்ணன் அவர்களும் பாடுவது. அவர் யாரோ ஒரு கவிஞர் அதை எழுதியிருக்கிறார். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எதுன்னு அவர் கேட்பார். இவர் சொல்ல கத்தி, கொடாலி அப்படிம்பார். இல்லைப்பா, அது நெறிகட்டு போன நயவஞ்சகர்களின் நாக்குத்தானது. வேதம் சொல்லுகிறது, நாவும் நெருப்பு தான். நாவு பொல்லாத ஆயுதம், அடங்காத ஆயுதம், உலகமெங்கும் உலாவி வரும் ஆயுதம். உங்களை பார்த்து கொண்டே பெண்ணு கேட்டு வந்தாங்களா, பையன் என்ன செய்கிறாராம்? அப்படியா, உனக்கெல்லாம் கல்யாணம் நடந்துடுமா? கேட்டுக்கு கல்யாணம். ஒரு வீட்டில் ஜபத்துக்கு போது அந்த பொண்ணு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. யார்கிட்ட இந்த பொண்ணை பற்றி விசாரிக்கலான்னு நினச்சாங்க. அவள் ஜபத்துக்கு போகிற அந்த பாஸ்டர்மாட்டே போய் விசாரிச்சிடலாமே நினச்சாங்க. பாஸ்டர்மாவுக்கு ஒரு ஆசை, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நம்ம பையனுக்கு எடுத்துடலான்னு. ஒன்று அவங்க வீட்டில் சொல்லியிருக்கலாம், இல்லை வந்தவங்ககிட்ட என் பையனுக்கு எடுக்க போகிறான்னு சொல்லியிருக்கலாம். ரெண்டுமே சொல்லாமல் பாஸ்டர்மாட்ட வந்து கேட்டாங்க, இந்த பொண்ணு எப்படிங்க அப்படிங்க. அது என் வாயில் எப்படி சொல்கிறது அப்படின்னாங்க. அது என் வாயில், அதுக்கு கொலை செஞ்சுருக்கலாமே, பொண்ணை கெட்டவே இல்லை, போயிட்டாங்க. கெட்ட புள்ளன்னு சொல்லு அல்லது நல்ல புள்ளன்னு சொல்லு, என் வாயில் என்னங்க அதை சொல்கிறது, நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு பாஸ்டர்மா சொன்னால் என்ன நினச்சிருப்பாங்க? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாதிருத்தல் வேண்டும். மனதிலே ஒன்று வைத்து விட்டு வெளியே ஒன்று பேசுவது. சில மனசில் நிறைய வச்சிருப்பான், போலியாய் பேசுவான், நம்பாதுங்க. இந்த நாக்கு ரொம்ப மோசமானது. இந்த நாக்குக்கு விஷத்தன்மை உண்டு பாருங்களேன். ஒரு தீக்குச்சி ஒரு காட்டையை கொளுத்தும் என்று வனத்துறையர்கள் விளம்பரம் வச்சிருப்பாங்க. இந்த ஒத்த நாக்கு நாட்டையே கொளுத்திவிடும். இந்த நாக்கு ஒரு நாள் பல்லுக்கிட்ட சுதந்திரம் கேட்டுச்சான். ஏ பல்லு,
என்னை ரொம்ப உள்ளே போட்டு குகைக்குள்ளே போட்டு அடைச்ச மாதிரி அடைச்சி வச்சுருக்க. முதல்ல ஒரு லெதர் ஜிப் மாதிரி உதடு இருக்குது, அது முடிக்கிறது. அப்புறம் இரும்பு டோர், சட்டர் டோர் மாதிரி நீ வேற முடிக்கிற. நான் உள்ளே கிடக்கிறேன், எனக்கு கொஞ்சம் விடுதலை தாங்க, கொஞ்சம் சுதந்திரம் தாங்க, நான் கொஞ்சம் வெளி உலகத்தை பக்கம் இருட்டுக்குள்ளேயே உள்ளேயே கிடந்தா எப்படி அப்படின்னு பல்லு சொல்லிச்சான். அட நாக்கே, முதல்ல லெதர் ஜிப்பு உதடு அவன் பூட்டியிருக்கான், அப்புறம் நான் பூட்டியிருக்கேன். எப்போமாவது நாங்கள் 2 பேரும் வாயை திறந்தோம்னா நீ வெளியே வந்து எதாவது பேசிடுற, அடிக்க வரவன் என்ன சொல்லி அடிக்கிறான், அவன் பல்ல உடச்சிருவேன்றான். பேசுனது நீயே, அடி வாங்கிறது நானா? கிடைச்ச சுதந்திரம் போது உள்ளே அடங்கி கிடந்துச்சு. இந்த நாக்கு பொல்லாத நாக்கு, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தும். சங்கீதம் 66:12 தீயை இறைக்கிற மனுவ தீ போன்ற நெருப்பு போன்ற வார்த்தைகளால் உங்கள் இதயத்தை காயப்படுத்துவார்கள். கவனிக்காதிருங்கள், மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். நாவு நெருப்பு. எரேமியா 15:21 சொல்லுகிறது, நான் உன்னை பொல்லாதவர்களின் நாவுக்கு தப்புவிப்பேன். தூஷணம், நிந்தை, பொய் குற்றச்சாட்டு, வீண்பழி சுமத்துவார்கள். கவலையேப்படாதிருங்கள். 35 ஆண்டுகள் ஊழியத்தில் ஐயோ என் மீது இந்த நாவை வைத்து எரிந்த கற்கள் இருக்கிறது, எரிந்த நெருப்பு இருக்கிறது, சொல்லவே முடியாது. ஒன்றை கூட காதில் வாங்க மாட்டேன். அதற்கெல்லாம் ஒரு வேஸ்ட் பாக்ஸ் வச்சிருக்கிறேன், தூக்கி போட்டுவேன் பாருங்கள். ஆண்டவர் பார்த்தார். காய்த்த மரத்தில் தானே கல்லறி விழும். 1993 வருடம் வாழ்வில் கசந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் போராடி, என்ன வாழ்க்கை இது, இப்படியெல்லாம் பேசுகிறார்களே, நான் இந்து மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஐயோ அந்த அன்பை பார்க்க முடியவில்லை என்று கூச்சல் போட்டு என் அறையில் நடந்து கூச்சல் போட்டேன். இயேசு அருகில் வந்து நின்றார். அவர் சொன்னார், நீ ரொம்ப முட்டாப்பாயடா அப்படின்னாரு. என்ன ஆண்டவரை கேட்டேன், உனக்கு மேக்ஸே தெரியாதா அப்படின்னாரு. கணக்கு தெரியாதான்னாரு. அதில் கொஞ்சம் வீக்கு தான் ஆண்டவர், நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு தானே. டேய், உன்னோட ஊழியத்தை வைத்து எத்தனை பேர் ஆசீர்வாதம் பெற்று தான் உனக்கு கடிதாசி எழுதியிருக்கிறார்கள். கடிதம் ஒரு 90% இருக்கும். எத்தனை பேர் உன்னை தூஷித்து எழுதியிருக்கிறார்கள்? 10% இருக்கும். 10 பெருசா 90 பெருசான்னு கேட்டார். நான் கொஞ்சம் யோசித்தேன். 90 தான் ஆண்டவரை பெருசு. அப்போ 10 தூக்கி வேஸ்ட் பாக்ஸில் போடு, 90 தூக்கி இருதயத்துக்குள்ள வச்சுக்கோ, நல்லா இருப்ப. கைகளை தட்டி தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும். ஆண்டவர் உங்களை புகழின் ஏணியில் வைக்க போகிறார், உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். உபத்திரவத்தின் என்ற தீங்கை உங்களை விட்டு நீக்குவார். உங்களை தூஷிக்கிறவர்கள் இல் பொருள் ஆவார்கள். தூஷித்து தெரிகிறவன் சபிக்கப்பட்டவன். இன்றோடு உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்களை பற்றி, உங்கள் பிள்ளைகளை பற்றி, உங்கள் வாழ்வை பற்றி தாறுமாறாய் பேச நாவை கர்த்தர் அறுத்து போடுவார். பாருங்கள், பொல்லாத நாவை கர்த்தர் அறுப்பார். உங்கள் தலையிலோ கிரீடம் பூக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறாமையினால் பேசுவார்கள். பொறாமை எலும்புருக்கி. பொறாமை என்பது எலும்புருக்கி நோய். பொறாமைக்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? நீதிமொழி 27:4 சொல்கிறது. பொறாமை பிடித்த ஊழியர்கள், பொறாமை பிடித்த பாஸ்டர்ஸ், பொறாமை பிடித்த தீர்க்கதரிசிகள் என்ற பெயரில் வந்திருக்கிற பக்கவழியாய் நுழைந்தவர்கள் உங்கள் ஊழியங்களை பற்றி, உங்களை பற்றி தாறுமாறாய் பேசுவார்கள், எழுதுவார்கள். கவலையே படாதிருங்கள். பதிலுக்கு பதில் செஞ்சிடாதீங்க. அப்போ அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நாய் வந்து கடிக்குதுன்னா நாயை போய் யாரும் திரும்பி கடிக்கிறது இல்லை. மருந்தை போட்டுக்கிட்டு பேசாமல் கார்பரேஷனுக்கு அல்லது பஞ்சாயத்துக்கு ஒரு பெட்டிஷன் எழுதுங்க. கனம் சேர்மன் அவர்களுக்கு, செலம் கமிஷன் அவர்களுக்கு, எங்கள் தெருவில் ஒரு வெறிபிடித்த சொர்நாய் ஒன்று அலைகிறது, அது பலரை காயப்படுத்துகிறது, உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். அடுத்த நாளே ஒரு லாரி வரும், கார்பரேஷன் ஊழியக்காரர் வருவாங்க, வேலைக்காரர்கள் நாயை தெருவிலே போட்டு அடித்துக் கொள்வார்கள். துன்பம் வரும்பொழுது ஜெபம், இதோ வேதனை வரும்பொழுது, சோதனை வரும்பொழுது அவர்களைப் போல் நாம் பேச வேண்டாம். அறையை அடையுங்கள், முழங்காலை போடுங்கள், கர்த்தர் நோக்கி அபயமிடுங்கள். பாருங்கள், உயரத்திலிருந்து அவர் கரத்தை நீட்டி உன் சத்துருவின் தலை ஒரே போடு, கைகளை தட்டி ஸ்மாஷ் பண்ணுவார். உங்களை சத்துருக்களை தேடியும் காண மாட்டீர்கள், அவர்கள் உயில் பொருள் ஆவார்கள். எத்தனை சந்தோஷம்! கஷ்டங்கள் வாருங்கால் களிப்பாக எண்ணு. டிலே கொஞ்சம் வைப்பா, பாட்டு பாடும்போது கொஞ்சம் டிலே வைக்கணும்.
இஷ்டமுடன் ஜெபம் என் நேரம் பண்ணு, கஷ்டங்கள் வருங்கால் களிப்பாக எண்ணு. இஷ்டமுடன் ஜெபம் என் நேரம் பண்ணு, நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு, துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. துஷ்டனின் சூழ்ச்சியை தூயனால் வெல்லு. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. சோதனை பலவாய் சூழ்ந்திடும் நேரம், வேதனை வேதம் வேதம் வந்திடும் காலம். தீதனை திரு சிலுவையில் தொங்கும், தீதனை திரு சிலுவையில் தொங்கும். நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும், நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. சொன்னதும் செய்ததும் இல்லை என்று மறுப்பார், சொல்லாதும் செய்யாதும் ஆம் என்று உரைப்பார். சொன்னதும் செய்ததும் இல்லை என்று மறுப்பார், சொல்லாதும் செய்யாதும் ஆம் என்று உரைப்பார். பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம், பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம். மெய்யுடையான் இயேசு மீது வைப்பாரும், மெய்யுடையான் இயேசு மீது வைப்பாரும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே. பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே, பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. பக்தன் டேவிட் பொன்னுச்சாமி என்ற பாஸ்டர் தேவனுடைய மனிதன் பாடிய பழம்பெரும் பாடல். சொன்னதும் செய்ததும் இல்லை என்று மறுப்பார், சொல்லாதும் செய்யாதும் ஆமென்று உரைப்பார். பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம், மெய்யுடையான் இயேசு மீது வைப்பாரம். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே இருக்கையில் தளர்ந்து விடாதே. வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, பஞ்சகாயன் 5 காயமுடையவர் பாதுகாப்பாரே. கைகளை தட்டி பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே. கவலையே படாதிருங்கள், உபத்திரம் என்ற தீங்கை உங்களை விட்டு விலக்கப் போகிறார். கடைசியால் இந்த தீங்கு எப்படி வருகிறது? தீங்கு எதனால் வரும்?
இந்த தீங்கு ஒரு மனுஷனுக்கு எப்படி பிடிக்கும்? பாவம், ஒரு மனிதனுடைய பாவம் அவனை தீங்கி கொண்டு வருகிறது. பாவம் தான் ஒரு மனிதனுக்கு தீங்கி கொண்டு வருகிறது. நீதிமொழி 28:14 சொல்லுகிறது, இருதயத்தை கடினமாக்கினவன் தீங்கிலே விழுவான். வாசிக்கலாம் 28 நீதிமொழிகள் 28:14. பிரபு புத்தியீனனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். நீதிமொழி 28:14 14. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கிலே விழுவான். யாருக்கு சிலர் இருக்கிறாங்க, என்ன சொன்னாலும் தான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலுப்பா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், தான் பிடித்த முயலுக்கு தான் 3 கால். தான் சொல்வது தான் சரி, தான் செய்வதுதான் சரி. அப்பா அம்மா எவ்வளவு சொன்னாலும் சரி, தான் விரும்பின பெண்ணை தான் கட்டுவேன், தான் விரும்பின மாப்பிள்ளையை தான் கட்டுவேன். போய் சீரழிஞ்சு செங்க சமந்திரவெடி தாறுமாறை பாலைவனத்தில் ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல. மூத்தோர் சொல் வார்த்தையும் முதுநெல்லி கனியும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் தன் எஜுகேஷனா? கரெக்டாக தம்பி சொல்கிறேன்? பிரபு என்ன சொல்ல சார், கரெக்ட் தானே? எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் தன் எஜுகேஷன். படிப்புக்கு முன்னு அனுபவமே சிறந்தது. நாங்களாம் வாழ்ந்திருக்கோம். ஊழியம் செய்த நாட்கள் கூட உன் வயசு இருக்காது, ஆனால் நீ உலகத்திலே பெரிய அறிவாளி மாதிரி பேசுவ. வேண்டாண்டா தம்பி, வாலிப பிள்ளைகளே, உங்கள் இஷ்டத்துக்கு தாறுமாறே ஓடாதிருங்கள். பெற்றோர்கள் எதற்கு? உங்களை நெறிப்படுத்துவதற்கு. பெரிய மனிதர்கள் எதற்கு? உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு. வேதம் எதற்கு? உங்களை சரியான வழியில் நடத்தி பரலோகம் கொண்டு போவதற்கு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக்கொள்ளால் தானே. தீங்க நீயே இழுத்துட்டு வந்துட்டு தூங்குற நாயை காதை பிடிச்சி முறுக்குனா என்ன ஆகும்? கொதறி எடுத்துப்படும். வழி நடக்கிற சாணி அள்ளி வாயில் போட்டது மாதிரி தீங்கு தன்னால வராது, நீ இழுத்துட்டு வர்ற. தேவன் ஒருவனையும் பொல்லாங்கு நான் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவன் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. காரணம், அவன் தன் இச்சையிலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூர்ணமடையும் பொழுதோ மரணத்தை பிறப்பிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். வாலிபனே, அன்பு சகோதர சகோதரிகளே, கன்னிகையே, ஜாக்கிரதையாயிரே. இப்போ லிபரல் இந்த ஜெனரேஷன் வேற அங்கிள், மாடர்ன் ஜெனரேஷன். நீங்களாம் அந்த காலத்து ஆள், கருப்பட்டி காப்பி குடிச்சவன். நாங்களாம் பீஸா பர்கர், நாங்களாம் ஐடி ஃபீல்டு, நாங்கள் இங்கிலீஷ் கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம். பண்ணிக்கிட்டே இரு. ஏட்டு சுரக்காய் கறிக்குதோதா தம்பி, நாக்கு ஒழிக்கலாம். சுரக்கான்னு எழுதிட்ட சாம்பார் வைக்க முடியுமா? சுரக்காயை வாங்கினாதான் சாம்பார் வைக்க முடியும். நாங்கள் அனுபவத்திலே பேசுகிறோம். பசி என்ற வார்த்தையை படித்தவன் உனக்கு எப்படி தெரியும்? பசி என்றால் பிராக்டிக்கலாக எங்களுக்கு என்னன்னு தெரியும். கைகளை தட்டி கத்துரு. பசி என்று நீ வாசித்தாய். நாங்கள் பசியை உணர்ந்தவர்கள், வாழ்க்கையில் அடிபட்டவர்கள், வறுமை என்றால் என்ன என்று பார்த்தவர்கள், சோதனை என்றால் என்ன என்று அறிந்தவர்கள், பசியும் பட்டினியும் சோதனையும் வேதனையும் அடைந்து பிராக்டிக்கலாக உருவாக்கப்பட்டவர்கள். நீ வந்து ஒருத்து கோட் ஷூட் போட்ட உடனே, ஜீன்ஸ் பேண்ட் போன உடனே அழகாக இருக்கிறீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கிற, விழுந்துடாதடா. நாய் வாயில தேனு வடிஞ்சா நக்கிக்கிறவா முடியும்? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. பாவம் என்ற தீங்கு எப்பொழுது வருகிறது? பாவத்தினால் வரும் தீங்கு. இந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுங்கள். எந்த ஜெனரேஷனுக்கும் ஜெனரேஷன் மாறுறதல்ல இந்த வேத புத்தகம். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு தலைமுறைக்கும் மாறுதல்ல. வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமி ஒழிந்து போகும், என் வசனமோ ஒரு போதும் ஒழியாது. சிறு உறுப்பாகிலும் எழுத்தாகிலும் மாறாது. ஒரு கமா உடேஷ். இது தமிழை விட மலையாளத்தில் நல்லா இருக்கும் பாருங்க. மனோகரமாயிட்டு மலையாளத்தை எங்கனே தமிழில் சிறு எழுத்தாகலும் உறுப்பாகலும் தேவனுடைய வார்த்தையிலே மாறாது. மலையாளத்தில் அங்கே இல்லை. ஒரு வள்ளி எங்கிலும் ஒரு புள்ளி எங்கிலும் மாறத்தில்லை. அப்படின்னா என்னது? ஒரு வள்ளின டேஷ், புள்ளினா டாட். இது கூட இந்த பைபிளில் மாற்றக்கூடாதான். கையை தட்டுங்களேன். அப்போ ஒரு வள்ளி எங்கிலும் புள்ளி எங்கிலும் மாறத்தில்லை.
சிறு உறுப்பும் எழுச்சும் மாறாது. இந்த வேத புத்தகத்தை கடைபிடிக்கிற உனக்கு ஆண்டவர் சொன்னபடி தான் நடக்கணும். இன்னும் அவங்க பேசலை, நானும் பேசலை. அவங்க சண்டை போட்டாங்க, நானும் சண்டை போட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? வேதம் சொல்லுகிற தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். கைகளை தட்டி தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். பார்த்தீங்கன்னா சிலர் எனக்கிட்ட வேலை செய்கிற பசங்க கூட என்னை நாய் மாதிரி நினைப்பான். நான் தான் போய் சாரி கேட்பேன், நான் தான் மன்னிப்பு கேட்பேன், நான் தான் கொஞ்சுவேன். எல்லோரும் நினைப்பேன், ஏன்டா இவங்கிட்ட போய் கொஞ்சிறாரு? எனக்கு ரிவார்டு மார்க் பொறுத்து ஒருத்தர் இருக்கிறாரு. என் வாழ்க்கையை பார்த்து, என் தாழ்மையை பார்த்து, தாழ்மைக்கு உண்டான பரிசு ஐஸ்வர்யமும் ஜீவனுமாம். கைகளை தட்டி ஒருவனுக்கு உன் பேரில் குற்றம் என்று நீ அறிந்தால், உன் சகோதரனுக்கு, என் ஃப்ரெண்டுக்கு, என் பையனுக்கு, என்னை கேட்டுக்கொண்டிருக்க பையனுக்கு என் பேரில் வருத்தம் இருக்கு, ஆனந்துக்கு, அண்ணன் மேலே எனக்கு கொஞ்சம் வருத்தம்னே அப்படின்னு அவர் சொல்லவே வேண்டாம். உனக்கு தெரிஞ்சா காணிக்கலாம் போடாத, நான் வாங்க மாட்டேன்டா. நீ தசம் வாங்கி கொடுத்தா வாங்க மாட்டேன். நீ சர்ச்சுக்கு டெஸ்க் வாங்கி போட்டால் வாங்க மாட்டேன். முதல்ல உன் தம்பிக்கிட்ட போய், ஆனந்து உன்னை பற்றி இப்படி நினச்சிட்டேயா, உன்னை தப்பாக பேசிட்டேயா, உன் மனசை நான் துன்பப்படுத்திட்டேயா, என்னை மன்னிச்சிரியான்னு சொல்லி கேட்டுட்டு ஒப்புரவாக்கிட்டு அவனையும் அழைச்சிக்கிட்டு அழைத்துக்கு வா, உன் காணிக்கையை போட்டு நான் வாங்கிக்கிறேன்றார். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. உன் சகோதரனுக்கு உன் பேரில் குற்றம் குறை உண்டென்று நீ அறிந்தால், முதலாவது காணிக்கை அங்கேயே வைத்து விட்டு போய் ஒப்புரவாகி விட்டு வந்து பின்பு காணிக்கையை செலுத்தினாரே. யாராவது பேசிக், இந்த பேசிக்கிலேயாவது நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா? பேசிக்கிலே இதோ முதலுக்கே மோசம் எங்கள் வட்டியை பார்க்கறது. சாதாரண பேசிக் வசனத்தையே நாம் கடைப்பிடிக்கிறது இல்லை. அப்புறம் பெருசாக என்ன நினைக்கிறோம்? பாவம் தீங்கை கொண்டு வருகிறது. பாவத்தால் வரும் தீங்கு தன் இருதயத்தை கடினமாக்குறவன் என்ன செய்வானாம்? தீங்கிலே ஆண்டவருக்கு ஏதாவது விடுவேன் சொல்லிட்டேனா விட்டுடு. அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸ், அதுக்கு ஒரு சொல்யூஷன், அதுக்கு ஒரு வேவரிங்க இருக்கக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் ஒரு தீர்மானித்து விட்டால் விட்டுடு. தேவன் நீ விட்டதுக்கு ஒரு பரிசு கொடுப்பார் பாரு, அது நீ எண்ணுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் மேலா இருக்கும். கைகளை தட்டி ரிவார்டு. நீ வெற்றிப்ப 1,00,000 ரூபாய் இதான் நினைச்சிருப்பேன் என் வாழ்க்கையில். ஆண்டவர் 1 கோடி ரூபாய் வைத்திருக்கார் உனக்கு. கைகளை தட்டி ஒரு சாதாரண 10ஆம் கிளாஸ் படித்த பொண்ணு உனக்கு போதும், அதுதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏழையாக இருந்தாலும் பாவம், ஏழை பொண்ணு அங்கிள், ஏழை பொண்ணு பிரதர், அவள் நல்ல குணம் உள்ளவா, இனி பலாப்பழமா சொல்ல நுழைச்சா பார்த்த. இருதயத்தை அறிகிறவர் கர்த்தர் மட்டும்தான். கைகளை தட்டி ஒரு மனுஷனையும் பற்றி ஒரு மனுஷன் சாட்சி கொடுக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் உனக்கு தி பெஸ்ட் உலகத்தில் வைத்திருக்க. இழந்து போய்விடாது மகளே. நீயும் அப்படிதான். எனக்கு படித்தவர் வேணும், ஐடியில் இருக்கிற வேணும், மிஸ்டர் இந்தியா வேணும், 6 பேக் இருக்கிற வேணும், டோட்டல் பேக்காக வந்திருக்கான். அவனுக்கு முடி கொஞ்சம் குறைவாக இருக்குது அங்கிள், எப்படி அங்கிள் கட்டுக்கிற? நல்ல முடியோட அழகாய் 6 பேக் வச்சு மார்பழகனாய் வருவான். அடுத்த மாதமே உன்னை விட்டு விட்டு வேற ஒருத்தையை கூட்டிட்டு ஓடி போய் விடுவான். உள்ளதும் போச்சுடான்னு நீ உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். வருவார் வருவார் என்று வழிமேல் விழுவைச்சு போனானே, போனவன் போனாண்டின்னு என்ன 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 எடுத்து என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி வந்தாலும் வருவாண்டின்னு உட்கார்ந்து காலமெல்லாம் கிளவியா ஔவையார் மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அழகானது அழகு முக்கியமல்ல. உனக்கு கர்த்தருக்கு பயந்த ஒரு பையனா, ஆண்டவருக்கு பயந்தவனா, என்னோடு மட்டும்தான் வாழ்வானா, பலரை பார்க்க மாட்டானே, எதுக்கு எடுத்தாலும் கர்த்தருக்கு பயப்படுறவன பாரு மகளே, அதுதான் உனக்கு ஐடி ஃபீல்டோட உயர்ந்த மாப்பிள்ளை. கைகளை தட்டி அவன் தான் ஆணழகன், அவன் தான் மார்பழகன், அவன் தான் 6 பேக். கர்த்தருக்கு பயந்தவன். அவனுடைய மனைவி எப்படி இருப்பாள்? வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அவன் பிரயாசத்தின் பலனை அவனே சாப்பிடுவான். பொண்ணு பையங்க தான் பொண்ணுங்களை டிமாண்ட் பண்ணி கட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. பொண்ணுங்க தான் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க. பையனுக்கு வீடு இருக்கா, வசதி இருக்கா, வேலை இருக்கா, சம்பாத்தியம் இருக்கா, நல்ல சிகப்பாக இருப்பானா, ஆளில் வயிறு இருக்கா, 6 பேக் இருக்கா, பாடி இருக்கா, ஸ்போர்ட்ஸில் இருக்கானா, அவனுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியுமா, விளங்காதவளை இதெல்லாம் இருந்தால் எத்தனை பேர் அவளை அவனை சுற்றுவா தெரியுமா? உனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா உன் மார்க்கெட் இழந்துட்ட, அப்புறம் நீ அவ்வளோதான் அம்மாவும் பிள்ளையும். ஆனால் அவன் சாகுந்தட்டி அவனுக்கு ரசிகை கூட்டம் இருக்கும். உன் பிழப்பு அம்பா பார்த்துக்க. வாலிப பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பயந்திருங்கள். கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கையை கேளுங்கள். ஆண்டவருக்கு பயந்தவர் போதும்.
இயேசுநாதரை பின்பற்ற ஒரு மகன் எனக்கு போதும் சுவாமி, உமக்கு பயந்தால் என்னை அன்பாக வைத்திருப்பான், என் குடும்பம் செழிக்கும், என் வீடு செழிக்கும், என கர்த்தருக்கு பயந்தவருடைய குடும்பம் இப்படி இருக்கும் என்று 128ஆம் சங்கீதத்தில் ஒரு பட்டியலே போட்டுட்டார். இந்த பட்டியலின்படி என் குடும்பம் அமைய வேண்டுமானால் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனை என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு, மகளுக்கு கொண்டு வரும். பெற்றோர்கள் ஜெபியுங்கள். மற்ற ஆப்ஷன்லாம் செகண்டரி. நாம் ஆளோட்டிகளாக 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இன்றைக்கு முதலாளிகளாக, கடை ஓனர்களாக, மில் ஓனர்களாக, ஃபேக்டரி ஓனர்களாக, இதோ இன்றைக்கு பெரிய வேலையிலே நாம் இல்லையா? அதேபோல் நமக்கு வர்ற மருமகனையும் கர்த்தர் வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயந்தவர்களை வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். என் தங்கச்சிமார்களே, என் மகளே, உங்கள் வாழ்க்கையில் நீ சிகப்பு தோல்லாம் பார்த்து மைந்திராடா. கூலிங் கிளாஸ் போட்டு பக்காவா டாக்டர் மாதிரி இருப்பான். அவன் ஆக்டர் தினம் ஒருத்தியோட ஆடுறவன், இவனும் தினம் ஒருத்தியோட ஓடிப்பிடுவான். பார்த்துரு, ஆண்டவருடைய மகனா, ஆண்டவருடைய மகளா என்பதை மட்டும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். யோவான் 10:10 சொல்கிறது, திருடன் திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் என்று வேறொன்றுக்கும் வரமாட்டான். அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஆப்பிரிக்கா காடுகளில் ஒரு பெண் நடந்து போய் கொண்டிருக்கிறாள். அங்கே இந்த பாலைவன மணலில் பளபளப்பாக ஒரு பெரிய வைர நெக்லஸ் கிடைக்கிறது. அவள் நகை பைத்தியம், உலக பைத்தியம், ஆசை இச்சையினால் நிறந்தவள். ஓடினாள், தடக்குன்னு தூக்கி கழுத்தில் மாட்டினான். விருக்குன்னு ஒரு கடி கடிச்சிச்சு, ஸ்பாட் அவுட்டு. அங்கே இருக்கிற ஒரு பாம்பு மினு மினுமின்னு ஜல் ஜல்னு சொல்லிக்கும். அது நெக்லஸ் மாதிரி சுருண்டு கிடந்துச்சு. கழுத்தில் போட்டால் அடுத்த நிமிஷம் அவுட்டு. இப்படித்தான் பார்க்க பளபளப்பாய் தோன்றும், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஏமாந்துராதடா என் மகளே, என் மகனே, நீ ஏமாந்துராத. மின்னுவது பொன்னல்ல, கழுத்தை கவிரும், சுவாச குழாயை அடைச்சிரும், அப்படியே உன் வாழ்வு முடிந்துவிடும். தீங்கு, பாவத்தினால் வரும் தீங்கு, இந்த பாவத்தினால் வரும் தீங்கை வெறுத்து தடுவோம். இந்த தனிமை நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் ஒன்றை சொல்லுங்கள், இந்த வாலிபத்துக்குரிய எல்லா சிந்தைகளுக்கும் கேடான எண்ணங்களுக்கும் என்னை விளக்கும். மற்றவன் ஃப்ரெண்ட் அப்படி இருக்கான், என் கூட படித்தவங்க இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு சட்டம் இல்லை, புத்தகம் இல்லை, கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆலோசனைக்கு ஆள் இல்லை. உனக்கு சட்ட புத்தகம் இருக்கிறது, கண்டிப்பதற்கு பெற்றோர் இருக்கிறார்கள், ஊழியக்காரர் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார்கள். அத்தனை வார்த்தைகளையும் கேட்டு நீ கீழ்ப்படியாவிட்டால் பெரிய ஆக்கினை காத்திருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஆண்டவர் சொன்னார், எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கே காப்பேன். தீங்கு, பாவத்தினால் வரும் தீங்கு, உபத்திரம் என்ற தீங்கு, இதோ இந்த தீங்கை வெற்றி பெறக்கூடிய, தீங்கை வெல்லக்கூடிய ஒரே காரணம் பிரார்த்தனை. பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுவார். ஏசாயா 44:22 சொல்கிறது, உன் மீறுதல்களை மேகத்தை போல் அகற்றிவிட்டேன். செப்பனியா 3:15 சொல்லி, இனி தீங்கை காண மாட்டாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான எல்லா சகோதர சகோதரி வந்திருக்கீங்க. பலர் இந்த ஜுமாப்பில் வந்திருக்கீங்க. அருமையான ஜோசி மார்க் பெங்களூர்லேருந்து, காட் பிளஸ் யூ பிரதர். என் அன்பு சகோதரன் மருதநாயகம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். என் மகள் சங்கீதா, அருமை ஐயா செல்வராஜ், அருமை தம்பி, அருமை என் தங்கச்சி விஜயராணி, அருமை பாஸ்டர் ஸ்டான்லி கோத்தகிரி, பிரைஸ் த லார்ட் பாஸ்டர், பிரைஸ் த லார்ட். அருமை மகன் பிரவீன், அருமை தங்கச்சி ஷீலா, அருமை தம்பி ஜான், அருமை தம்பி வில்லியம், அருமை சகோதரி ஜாஸ்மின் சோவியா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமை என் தம்பி, அருமை தம்பி ஆனந்த், அருமை ஜான், அதுக்கு ஸ்டீபன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். ஜெனி ஜான், கிடியோன், தீபக், சாமுவேல் பாம்பேயிலேருந்து, எமர்சன் பிரதர் தூத்துக்குடி, சித்ரா சிஸ்டர், டென்மார்க், மகிமா என் அன்பு தங்கச்சி மகிபா ஃப்ரேசர், ஆஸ்திரேலியாவிலேருந்து ஹிசிங் ராய், எக்கச்சக்கமாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது பிரதர் கிறிஸ்டல் ஜெயன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவங்க டிஸ்பிளேயில் காட்ட மாட்டாங்கிற பொறாமையில் உங்கள் மேலே அன்பு வந்துடும் பயந்துக்கிட்டவனு காட்ட மாட்டாங்களா யாரும். கர்த்தர் நல்லவர். என் அருமை தங்கச்சி கிருபை வாணி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாராவது விட்டுருந்தா இங்கே இவங்க காட்டலன்னு அர்த்தம். சிஸ்டர் இங்கிலாந்துலேருந்து, லண்டன்லேருந்து காட்டுப்பா, இன்னும் போனதை காட்டு, திருப்பி இருக்கா. சிஸ்டர் கிரைஸ், பிரைஸ் த லார்ட், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. எல்லாரையும் வீட்டில் விஷ் பண்ண சொல்லுங்கள். ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கிறது.
பல லண்டன்ல இருந்து, டென்மார்க்ல இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, ஏன்னோ யுகே யுஎஸ்லேருந்து, இன்னும் பாம்பேலேருந்து, கோவாலேருந்து எல்லாரும், சிஸ்டர் சங்கரி, சிஸ்டர் ஹெலன், சிஸ்டர் தனலட்சுமி, அவங்களுக்கும் வாசிக்க, சிஸ்டர் சித்ரா, சிஸ்டர் அமுதா, சுதாகர், சைமான், ராஜசேகர், நிறையா வந்திருக்கீங்க. ஆண்டவர் நல்லவர். அதுக்கப்புறம் தீபக் சாமியல், பிரைஸ் தி லார்ட், வீடியோவில் வந்துட்டு போயிட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் எனக்கு டிஸ்பிளேயில் வந்தவங்களெல்லாம் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய பேர், பிரதர் சவுந்தர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், காட் பிளஸ் யூ. அருமை. அதே மாதிரி நிறையா எல்லா நாடுகளிலேருந்து நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. அதே மாதிரி யூடியூப்லேயும் இப்போ வர்றது கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும். ஈவினிங் 5க்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி கிளியராக வரும். அது நீங்கள் பாருங்கள். ஃபேஸ்புக்லேயும் போயிட்டுருக்குது. கர்த்தருக்கு இஷ்டமான அடுத்த மாதத்துக்குள்ளே நம்ம வெளியிலே நேரடியாக பார்க்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு முன்னே ஆண்டவர் 7 மாதம் 20 நாளில் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கப்படும் என்று சொன்னாங்க. 1ஆம் தேதியிலேருந்து நியூஸ் வந்துட்டு ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி இந்தியாவில் 375 பேருக்கு டெஸ்ட் நடக்குது. இங்கிலாண்டில் கண்டுபிடிச்சிருக்கிற வேக்சின் தான் இன்றைக்கி உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு வேக்சினாக இருக்குது. ஏன்னா பல வருஷங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உள்ள அதே உற்பத்தியாக்குதான் செல்லை. அப்படி டபுள் ஸ்ட்ராங்கோட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண்டவர் சொன்னா 7ஆவது மாதம் வரும்னு ஒன்றுமே நடக்காதுன்னு. அதே மாதிரி 7 மாதம் 20ஆம் தேதிக்குள், 20ஆம் தேதி தான் ரஷ்யா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக 7 மாதம் 20ஆம் நாள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியே நடக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 3 மாதம் 6 நாளில் விஷ நோய் வரும், உலகத்தில் பெரிய தீமை வரும், பலர் மனுஷ மரணங்கள் நடக்கும் என்றார். அது நடந்தது. சந்தோஷத்துக்காக சொல்லலை, நான் என்னை ஒரு தீர்க்கதரிசியாக நிரூபிப்பதற்காக சொல்லலை. கர்த்தர் சொன்னார், செய்தார். இப்பொழுது சொன்னார், செய்வார். கைகளை தட்டி ஆண்டவர் சொல்வது அவருக்கே துதி, கன, மகிமை. கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் பிரார்த்தனை செய்வோம். அப்படியே கண்களை மூடி ஜெபம் செய்ய. எல்லா வாரமும் வாங்க, இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தை நான் காணிக்கினால் தாங்கள் பல லட்சங்களை கொட்டி ஒவ்வொரு மாதம் நாங்கள் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறோம். வீட்டுக்குள்ளே அடைந்து ஜெபத்தில் மட்டும் வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் அனுப்புகிற காணிக்கினால், ஜெபத்தினால் அந்த ஊழியம் இன்றும் ஆண்டுடைய நாமமைக்கென்று நிமிர்ந்தே நிற்கிறது. கைகளை தட்டி காணிக்கை அனுப்பின அத்தனை குடும்பங்களுக்கும், காணிக்கைனால் தாங்குறவர்களுக்கும், ஜெபத்தினால் தாங்குற உங்களை அத்தனை பேருக்கு இயேசு நாமத்தின் நன்றியும் வாழ்த்தும் சொல்லி கர்த்தர் இன்னுமா 1000 மடங்காய் உங்கள் குடும்பங்களை, நீங்கள் செய்கிற தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோம். Thank you Jesus, wonderful Jesus, almighty God, wonder working Father. நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். மனதார ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் அருகில் ஒருவர் வந்து நிற்கிறார், தீங்கை விலக்குகிறவர். இத்தனை ஆண்டுகள், இத்தனை நாட்கள் நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு நாளாக இந்த நாளை மாற்றித்தரப்போகிறவர். உங்கள் நம்பிக்கை அவர்தானே. அவருக்காகத்தான் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள், அவருக்காக ஊழியம் செய்திருக்கிறீர்கள், அவருடைய ஊழியங்களை தாங்கியிருக்கிறீர்கள், அவருடைய ஊழியக்காரர்களை ஜெபத்தில் நினைத்து தாங்கியிருக்கிறீர்கள். உங்களை சும்மா விட மாட்டார். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்யும் அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதியுள்ள அல்ல. இப்பொழுது உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில், நீங்கள் இருக்கிற இடத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இறங்குகிறது, இறங்குகிறது. ஐயனே, நான் இழந்ததை திரும்பித்தாரும் என்று கேளுங்கள். ஐயனே, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சரி பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. எல்லா முட்களையும் என்னை விட்டு பிடுங்கி எறிந்தருளும் என்று சொல்லுங்கள். வாயை திறந்து சொல்லுங்கள். வாயை திறவுங்கள். மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வாயை திறந்து விடுதலையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நீங்கள் பொது இடத்தில் அல்ல, உங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள், உங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள். எப்படி வேண்டுமானால் கூச்சல் போடலாம், எப்படி வேண்டுமானால் துதிக்கலாம். துதியுங்கள், மனதார துதியுங்கள், மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி. தேவனுடைய கரம் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். ஒவ்வொரு சகோதரன் மீதும், ஒவ்வொரு சகோதரி மீதும், ஒவ்வொரு அம்மா அப்பாவின் மீதும், ஒவ்வொரு தங்கச்சி தம்பியின் மீதும், ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும், ஒவ்வொரு தாத்தா பாட்டியின் மீதும், ஒவ்வொரு அங்கிள் ஆண்டியின் மீதும், ஒவ்வொரு குழந்தைகள் மீதும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இறங்கட்டும் இயேசு சுவாமி, இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும்,
கிருபை இறங்கட்டும், ஒவ்வொரு மேல இறங்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. என்னை விரும்பி எதற்கு பயந்து எந்தெந்த குடும்பங்களில் இப்பொழுது தீமை வந்துவிடுவோ, ஐயோ நோயினால் வாடுகிறார்கள் கலங்குகிறார்களோ, அந்த வீட்டிற்காக நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொடூரமான தொற்று வியாதினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை அந்தந்த சரங்களுக்கு இறங்கி போகட்டும். பொல்லாத பிசாசே, நீ அந்த பிள்ளைகளை விட்டு வெளியே போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். விசேஷமா நாம் எல்லோரும் ஹென்றி சாமுவேல் என்ற ஒரு அருமையான சகோதரன் இதோ இந்த பாசிட்டிவ்னால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆக்சிஜன் உதவியோடு பிராணவாயுவின் உதவியோடு இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார். பூரண சுகம் கொடுக்கும்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அன்பு மகனை சுகமாக்கும், சாபங்களை மாற்றும். அவர் வெற்றியின் ஜெயத்தோடு திரும்பி வந்து சாட்சி சொல்லணும், ஜெயம் கொடுக்கணும், அற்புதம் செய்யணும். அதே போல் மருத்துவமனைகளை இந்த வார்டில் பணியாற்ற நர்சஸ், செவிலியர்கள், டாக்டர்ஸ்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு சகோதரனும், ஒவ்வொரு சகோதரி மீதும், ஒவ்வொரு ஜனத்தின் மீதும் உம்முடைய வல்லமை பாயட்டும். அமெரிக்காவில் அதிகமான பாதிப்பு, ஆண்டவரே, அதிகமாய் உம்முடைய வல்லமை அந்த நாட்டுக்கு அனுப்பும். எந்தெந்த தேசங்களில் இந்த சேதம் இருக்கிறதோ அத்தனையும் பிடுங்கி எறியும். அப்பா, இந்த மருந்துகள் அற்புதமான வல்லமையோடு வரட்டும். உம்முடைய வல்லமை அந்த மருந்தில் இறங்கட்டும். இந்த தடுப்பு ஊசி கண்டுபிடிக்கும் விஞ்ஞானிகளை கூட ஆசீர்வதியும், வைத்தியர்களை ஆசீர்வதியும். ஏழு நாளையிலிருந்து செயல்படட்டும். மக்களுடைய பயமெல்லாம், மரண பயம் நீங்கட்டும், வறுமை நீங்கட்டும், பொருளாதார சீர்குலைவு மாறட்டும். வியாபாரிகளுடைய வியாபாரம் எல்லாம் முடங்கி கிடக்கிறதப்பா, எல்லா வியாபாரங்களையும் ஆசீர்வதியும். அவர் கையிடும் வேலையை ஆசீர்வதியும். இந்த சூழல் மாறட்டும். எங்கள் இந்திய திருநாட்டின் பொருளாதார நிலைமையை சரி பண்ணும். அது விழுந்துவிடக் கூடாது தகப்பனே. உலகத்தின் பொருளாதார நிலைமையை சீர் பண்ணும். அதே ஐக்கிய நாட்டு சபை, ஐநா சபையை ஆசீர்வதியும். அதுக்கு அவருக்கு வேண்டிய இந்த உலகத்துக்கு கைட் பண்ணக்கூடிய நல்ல ஞானம் உள்ள அறிவாளிகளை அங்கே வைத்தரலும். தேவனுக்கு பயந்தவர்களை வைத்தரலும். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், இறங்கட்டும். இயேசு சுவாமி, காவல்துறையை ஆசீர்வதியும். நேர்மை நீதிமான அதிகாரிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, மன உளைச்சலினால், வேலை பழுவின் நிமித்தமாய் ஆண்டவரே, அவர்கள் ஒரு விதம், ஒரு சிலர் கோபமாக இருக்கலாம். அவர்கள் இருதயத்தை சாந்தப்படுத்தும், நேர்வழியிலே நடத்தும். துப்புரவு தொழிலாளர்கள், பணியாளர்கள் ஆசீர்வதியும். லேப் டெக்னீஷியன்ஸை ஆசீர்வதியும். அவர்கள் அந்த ரத்தத்தை எடுத்து பரிசோதனை செய்யும் பொழுது அவர்களுக்கு எந்த தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி. வண்டி ஓட்டினவர்கள், இதோ வங்கியிலே வேலை பார்க்கிறவர்கள், அப்பா, எத்தனை பொதுமக்களோடு இருக்கிறார்கள். சமூக தொற்று அவர்களுக்கு வரவே கூடாது சுவாமி. ஆசீர்வதியும். இந்த தேசத்தை ஆசீர்வதியும். முதலமைச்சர்களை ஆசீர்வதியும். மந்திரிமார்களை ஆசீர்வதியும். எத்தனையோ மந்திரிக்கு கொரோனாப்பா. ஆண்டவரே, நாட்டை ஆளுகள் இல்லைன்னா இந்த நாட்டில் எப்படிப்பா ஆட்சி நடக்க முடியும்? ஆண்டவரே, எல்லோரையும் சுகமாக்கும். எல்லோரையும் ஒரே போல் நேசிக்கிற ஒரே தேவன், எந்த மதத்தையும் எந்த ஜாதியும் பார்க்காதவர், மனுகுலத்தை மனுஷனாய் பார்க்கிறார் இறைவன் இயேசு கிறிஸ்து நீர் மட்டும்தான் என்பது நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரே அப்படி ஒவ்வொருவரையும் தொட்டு விடுதலையாக்கும். ஒவ்வொரு மனிதனையும் தொடும், ஒவ்வொரு மனுஷனையும் தொடும், ஒவ்வொரு நாட்டையும் தொடும், ஒவ்வொரு தேசத்தையும் தொடும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தொடும். ஒவ்வொரு துறைகளிலும் விடுதலை உண்டாகட்டும். என் ஜனங்கள் அடுத்து பிறக்க மாதத்தில் சந்தோஷத்தோடு மகிழ்ப்படுத்தட்டும். எஸ்தரின் புத்தகத்தில் 3:15 சூசா நகரம் கலங்கிற்று என்று எழுதியிருக்கும். அதே எஸ்தரின் புத்தகத்தில் 8:15 சூசா நகரம் மகிழ்ந்து கலிகூர்ந்தது என்று எழுதியிருக்கிறதப்பா. 5 அதிகாரத்துக்குள் ஒரு தேசத்தின் சந்தோஷத்தை திரும்பி தர முடியுமானால் இந்த 4 மாதம் முடியும் பொழுது ஒரு தேசத்தின் சந்தோஷத்தை திரும்பி தாரும். இப்பொழுது தாரும். நன்றி, நன்றி, நன்றி. இந்த ஜூம் ஆப்ல, இதோ ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். நான் என்ன சொல்லி என் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேனோ அப்படியே நடக்கட்டும். என்ன விரும்பி ஜெபிக்கிறார்களோ அது உண்டாகட்டும். இயேசு மரபா ஜெப பங்காளர்களை ஆசீர்வதியும். காணிக்கினால் இந்த ஊழியத்தை தாங்க போகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ ஆசீர்வாதம் தங்கட்டும். ஜெபத்தினால் தாங்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, இங்கே வந்து இதோ கூடி இதோ இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிற மக்களையும் ஆசீர்வதியும். ஐயனே, நாங்கள் ஜெபிக்கிறதே எங்கள் வேலை, ஜெபத்தை கேட்பது உம்முடைய வேலை. ஆண்டவரே, நம்புறது நாங்கள், ஜெபிக்கிறது நான், நம்புறது என் மக்கள். கிரியை செய்கிறவர் தேவன், நீர் செய்யும்.
கர்த்தராகிய இயேசு நாமத்தில் இன்று என் பிள்ளைகள் விரும்பினது உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஹalleluya. நீர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் போவதற்காக நன்றி, ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுவதற்காக நன்றி, ஒவ்வொரு மேலும் உம்முடைய வல்லமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீ செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுக்கே துதி கனமகிமை செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் உடன் ஊழியர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். அருமை தம்பி சதீஷ் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். வலது பக்கம் இடது பக்கம் தீமை இருந்தாலும் என் பிள்ளைகள் குடும்பத்தை வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பு இருக்கட்டும். என் இந்த ஊழியத்தில் இருக்கிற உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லாரும் இந்த கேம்பஸ் மூலம் தேவ அக்னி இறங்கட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் வீடுகளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தை நிலை கால்களில் தெளிக்கிறேன், பூசுகிறேன். உம்முடைய இரத்த கோட்டைக்குள் அக்னிக்குள்ள மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை எங்கள் மேல் பூசிக்கொள்கிறேன். இறைவனே, நீ ஆசீர்வதிக்க நானும் ஆசீர்வதித்தருளும். இப்பொழுதும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, இந்த ஜெபம் முடியும் பொழுது அவர்கள் விரும்பின அந்த ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் அவர்கள் சிரசில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, கோடாகுடி நன்றி, கோடாகுடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தங்களுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமாரனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க. எல்லாரும் நேரலையில் வந்ததுக்காக நன்றி. கர்த்தர் உங்கள் மீது தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். தொடர்ந்து இந்த ஊழியத்தை கர்த்தர் ஏவினால் காணிக்கினால் தாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்று என்று விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் நம்ம நிலைத்திருந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா, ஏசையா நிரஞ்சீவன்